நமஸ்தே. டம்மிஸ் டிராமா பிரசன்ஸ் பயணம் டிராவலாக், அதாவது ஒரு பயணத்தின் போது ஏற்படும் சந்திப்புகள். நமக்கு தெரியாதவங்களோட சில சமயம் நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடைக்கும். அப்ப ஏற்படுற சில டிஸ்கஷன்ஸ் அண்ட் டிபேட் will lead to lot of clarity. அதை பேஸ் பண்ணி, அதை ஒரு கான்செப்டா பேஸ் பண்ணி தான் எழுதின டிராமா இது. In fact, it has a small true story also behind it, which my friend told me. Drama பார்க்கிற நீங்க உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும் as if you are sitting in the auditorium watching a live play. அப்பதான் உங்களால இதை என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா நாங்க டிராமாவை அப்படியே ஷூட் பண்ணி உங்களுக்கு தரோம். இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இத நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் நிறைய பேருக்கு, இன்ஃபேக்ட் அவுட் சைட் இந்தியா இருக்கிற பீப்புளுக்கு ரீச் ஆகணும் நாங்க அடிக்கடி நினைப்போம். சோ ப்ளீஸ் கீப் ஷேரிங் இட் டு பீப்புள். அண்ட் ஆல்சோ எங்களுடைய ஃபேஸ்புக்ல எங்களை ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. dummiesdrama.com அப்படின்ற வெப்சைட்ல ஹோம் பேஜ்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை உங்க மொபைல்ல ஸ்டோர் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு பிங் பண்ணீங்கன்னா நாங்களும் ஸ்டோர் பண்ணிப்போம் உங்களை. அதுக்கப்புறம் எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அப்லோட்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். Well, you are going to again laugh it loud, think it loud also. Dummies Drama presents Payanam. Come Sandal. Sarda, Nakul. இவன் தான் ரூமை வெக்கேட் பண்றான். For good. He's getting married. Oh. Happy wedded life, man. அவனும் தமிழ் தான். இந்த அமெரிக்கன்ஸ் கிட்ட இருந்து டிசிப்ளின் கத்துக்கிறோமோ இல்லையோ, இந்த இங்கிலீஷ் ஆக்சென்ட் இதெல்லாம் மட்டும் கரெக்டா வரும். நக்குல், ஹி செந்தில் மணவாளன். எவ்வளவு அழகான தமிழ் பேர் பாத்தியா? இனிமே he's going to share the room with me. Oh, hi செந்தில். Welcome to America and welcome home. உன்கிட்ட நான் ரெண்டு விஷயம் தான் சொல்லுவேன். First, about a roommate புஷ்பக். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நீ தேடினாலும் கிடைக்க மாட்டான். அஃபெக்ஷனோட எபிட்டோம் அவன். இன்ஃபேக்ட் எங்க அப்பா அம்மா கிட்ட நான் எப்படி பேசணுன்றதே நான் அவனை பார்த்து தான் கத்துண்டேன். யூ வில் லவ் ஹிஸ் கம்பெனி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை செந்தில். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாசமா இங்க ரூம் ஷேரிங் கால் தேடுறோம். யாரும் அமையல. அவன் வேற இந்த ரூமோட அட்வான்ஸ்ல வேற ஷேர் பண்ணிட்டு இருக்கான். ஓ, பாதியிலே நீங்க அது ஓடி போயிட போறேன்னு என்னை பத்தி இப்படி புகழ்ச்சி ஒரு பில்டப், அவ்வளவுதான். அதான் புஷ்பக் ஸ்டைல். ஆனா ஒண்ணு தெரியுமா, அந்த அட்வான்ஸ்ல என்னோட ஷேரை அவன் போன வாரமே செட்டில் பண்ணிட்டான். ஆமா, HCL TCS TCS. ஓ, எந்த பிளாட்ஃபார்ம்? Oracle, SAP based. என்னது பிளாட்ஃபார்மா? அவன் என்ன ட்ரெயினா? அதுல என்ன டவுட்? ஆனா ஒண்ணுடா, டெஸ்டினேஷன் அமெரிக்கா, இதுக்கப்புறம் நகராது. Hey, no. நான் இங்க சும்மா ஒரு 2 years அதுக்கப்புறம். டேய், நானும் இதே 2 இயர்ஸ்னு சொல்லிட்டு தான்டா 7 இயர்ஸ் முன்னாடி வந்தேன். டாலர் தேசம்டா, வேஷம் போட வைக்கும், நேசம் கொள்ள வைக்கும். டாலர் நேசம் அப்படியே சுவாசமா மாறும்டா. இங்க இருக்கிற இந்த ஃப்ரீடம் எல்லாம் நீ என்ஜாய் பண்ண பண்ண அப்படியே உன்னை இழுத்துரும்டா. புஷ்பக், ஏய், சாரி. நீ என்ன சொன்ன? பட் நீ சொன்னதுலயே ஐ பெக் டு டிஃபர் நக்குல். நான் ஒரு வேற அப்ரோச்ல பாக்குறேன். இது நம்ம நாடு இல்ல. நம்ம இங்க வந்தது கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு, ஃபார் ஆல் ஆர் கமிட்மெண்ட்ஸ். பணம் சம்பாதிச்சுட்டு ஐ வாண்ட் டு கோ பேக் டு மை கண்ட்ரி, மை பீப்புள் அப்படின்னு யோசிச்சா அது போதும். யோசிக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு தவமா இருந்தா கண்டிப்பா யூ வில் கோ பேக். ஏய், அவனோட அஃபெக்ஷன் வேற செந்தில். டேய், அது அப்படிலாம் இல்லடா. செந்தில், எங்க அப்பா ஒரு ரிட்டையர்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட், நேர்மையான மனுஷன். அவர் சம்பாதிச்சதெல்லாம் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், என் படிப்பு, இதுக்கே செலவாயிடுச்சு. அவருக்கு ஒரு ஆசை, ஒரு வீடு வாங்கணும் சென்னையில் அப்படின்னு, அதுவும் மயிலாப்பூர் மாதிரி ஒரு பிரைம் லொக்காலிட்டியில வீடு வாங்கணும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நான் பிஇ முடிச்சுட்டு வேலைக்கு போனோடனே பண்ண ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே வீடு தான். அதுக்கப்புறம் தான் இங்க வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, buying a house in Chennai is more expensive than buying a house in many states of America. இப்போ அப்பாவோட பென்ஷன்ல தான் ஃபேமிலி இஸ் ரன்னிங். என்னோட ஆசை என்னன்னா,
அந்த வீட்டு மேல இருக்கிற கடனை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடைச்சிடணும். For the rest of his life, I want to see my father happy and peaceful. அவ்வளவுதான். சுருக்கமா சொல்லணும்னா டாலர் earning for my father's dream. நான் சொல்லல அஃபெக்ஷனேட் பர்சன். ஆனா செந்தில், எனக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஐ மீன் மை பேரண்ட்ஸ் they don't expect me to. அப்பாவோட சேவிங்ஸ் இருக்கு, so he takes care. உனக்கு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ்? எனக்கு பெருசா ஒன்றும் இல்லை, பிரதர் அண்ட் சிஸ்டர் படிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஏய், கவலையே படாத. இனிமே அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு மட்டும் பாரு. சும்மா கார் என்ன பைக் என்னன்னு அதெல்லாம் ஏற்கனவே இருக்கு. அப்பா என்ன பண்றாரு? நீங்க கோயம்புத்தூர்ல இந்த சௌபாகியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா, அதுல உங்க அப்பா என்னவா இருக்காரு? அதுவே எங்க அப்பாவோட தான். நீங்க முதல்ல உட்காருங்க செந்தில். இவன் எதுக்குடா இங்க வந்தான்? இவனுக்கு எதுக்குடா டாலர்லாம்? செந்தில், அமெரிக்கா பத்தி ஏதாவது தெரியணும்னா என்ன கேளுங்க, நான் சொல்றேன். ஷூர், கண்டிப்பா கேக்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வாட்டி இங்க வந்திருக்கேன், ஜஸ்ட் ஊரை சுத்தி பாக்குறதுக்கு. டாபிக்கா நான் பிடிக்கிறீங்களா செந்தில்? டேய், நாமெல்லாம் பஞ்சம் பிழைக்கிறதுக்கு இங்க வந்திருக்கோம்னா இவன் பஞ்சா பறந்து வந்திருக்கான்டா. நகுல், எப்போ உங்களுக்கு கல்யாணம்? ஏய், கமிங் மண்டே. கண்டிப்பா வந்துருங்க. டேய், அவன் வந்தாலும் வந்துருவான்டா, அவன் யாருன்னு தெரியும்ல. கமிங் மண்டேவா? இன்னைக்கு ஃப்ரைடே ஆச்சே. இன்னைக்கு நைட் ஃப்ளைட் பிடிச்சா சாட்டர்டே லேட் நைட் லேண்டிங், சண்டே மார்னிங் மண்டபத்துல, ஈவினிங் ரிசப்ஷன், மண்டே மேரேஜ். வெரி ஹெக்டிக் மேன். சொன்னா அவன் கேட்டாதானே? அது அப்படி இல்ல செந்தில், போஸ்ட் மேரேஜ் நிறைய லீவ் எடுக்க வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாம இங்க ஆபீஸ்ல லீவ் வேற 3 வீக்ஸ் தான். இதுக்கு நடுவுல சென்னை போனா விசா ப்ராசஸ்லாம் வேற இருக்கு. டைம் அட்வான்டேஜ்லாம் இருக்கு. why not use it? ஆஃப்டர் யூ கம் பேக், தட் மீன் லைக் நீங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எங்க செட்டில் டவுன் ஆக போறீங்க? இங்க தான் ஒரு 3 blocks தள்ளி ஒரு சிங்கிள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ல. செந்தில், இந்த 3 பில்டிங்ஸ் தள்ளினா நம்ம ஊர்ல மொட்டை மாடிக்கு போனா எகிரி குதிக்கிற டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். ஆனா அமெரிக்கால இதுவே 3 பில்டிங்ஸ் தள்ளினா 1.5 கிலோமீட்டர் தூரம். யா ஐ நோ. இவங்கிட்ட போய் சொன்ன பாரு. டேய், அப்புறம் சொல்ல மறந்துட்டேன்டா, வீக்கெண்ட்லாம் கண்டிப்பா வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்க. ஓகே, என்னோட வைஃப் நல்லா குக் பண்ணுவாங்கடா. ஏவா ஏவா, நீ கூப்பிடலனாலும் கண்டிப்பா நாங்கெல்லாம் வருவோம். இந்த அமெரிக்கன்ல பேச்சுலரா இருக்கிறதுல யாராவது வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவாங்களா அப்படின்னு நாங்களே எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருக்கோம் தெரியுமா? இந்த இந்தியன் பேச்சுலர்ஸ்லாம் இங்க இருக்காங்களே, பல இடத்துக்கு டைத்துக்கே போக மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் பங்க்சுவலா, சம்டைம்ஸ் இவன மாதிரி பிஃபோர் டைம் கூட போவாங்க. அது யாராவது சாப்பிட கூப்பிட்டா. லேட்டா போனா டிஷ்ஷஸ்லாம் தீந்துரும் அப்படின்ற ஒரு பயம். அதே மாதிரி அந்த ஃபிளிப் சைடு, ஃபேமிலிஸை மட்டும் பேச்சுலர் வீட்டுக்கு கூப்பிடவே கூடாது. ஏன்னா அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்க பாருங்களேன், அந்த லாண்ட்ரி பேக், இட்ஸ் காட் 3 weeks worth of stuff. ப்ளீஸ், எனக்கு அதை பார்த்தா வாந்தி வருது. அதையும் அதுலயே எடுத்துருங்க, எல்லாம் ஒண்ணுதான். செந்தில், இதெல்லாம் முதல்ல தான் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும், அப்புறம் பழகி போயிடும். இது இந்த லாண்ட்ரி பேக்கை தூக்கிட்டு போய் இந்த வாஷிங் ஏரியால வெயிட் பண்ணி குவார்டரா எண்ணி போட்டுண்டு ஷோ டேக்ஸ் டைம் மேன். நகுல், நீங்க வரும்போது சொல்லிருந்தீங்க 2 விஷயத்தை பத்தி சொல்றேன்னு. ஒன்னு புஷ்பக், இன்னொன்னு இந்த லாண்ட்ரி பேக் தானே? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. உனக்கு தெரியுமா, நான் முன்னாடி இங்க வந்தபோது எனக்கு முன்னாடி இங்க இருந்தவன் ஹாஃப் பேக் ஃபுல்லா க்ளோத்ஸ் மட்டுமே தான் வச்சிருந்தான். நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நான் சத்தியமா அவன மேல இருக்கவே கூடாதுன்னு. வெரி ட்ரூ. கண்டிப்பா நீ அவன மாதிரிலாம் இல்ல. அவனாவது வெறும் ஹாஃப் பேக் தான் வச்சுட்டு போனான். இதோ இவன் 2 பேக் வச்சிருக்காங்க அதே மாதிரி. அப்ப அந்த 2வது விஷயம் என்னன்னு கேக்குறேன், அதானே? உடனே பொண்ணு தேட ஆரம்பிச்சிடு. ஏய், ஐ அம் டூ யங் டு கெட் மேரிட். டேய், சொல்றத கேளுடா. இப்பெல்லாம் கேர்ள்ஸ் டு நாட் ப்ரிஃபர் அமெரிக்கால இருக்கிற பாய்ஸ், தெரியும்ல? இங்க வந்தா வாஷிங், வெயிட்டிங், குக்கிங்னு தான் லைஃப் போகுதுன்னு அவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கிட்டுடா போடான்றாங்க. ஒரு காலத்துல பொண்ணுங்கெல்லாம் இந்த அமெரிக்கா மாப்பிள்ள கிடைக்கணுன்றதுக்காக அரச மரத்து பிள்ளையாரா சுத்திட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் போய் பையன் பிஇ ஒர்க்கிங் இன் எம்என்சின்னு சொல்லி பாரு, ஜாதகமே ரிஜெக்டட். அதுவும் இல்லாம இங்க வந்த உடனே இந்த ஊர் தண்ணி, இந்த கிளைமேட், இந்த லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் செட் ஆகிறதுக்குள்ள முடியெல்லாம் வேற கொட்டி போயிருண்டா. அது வேற ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கல்யாணத்துல போய் பார்த்தா ஏதோ ஒரு இளம் பெண் ஒரு வயதான வாலிபரை திருமணம் செய்தார்னு ஹெட்லைன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அனுபவத்தை சொல்றேன், அவஸ்தப்பட்டதை சொல்றேன், கேட்டுக்கோ. நொந்து நூடுல்ஸா போன அனுபவம் உங்க பேச்சிலே தெரியுது. இன்ஃபேக்ட் இந்த எஸ்எஸ் மேட்ரிமோனில இருந்து ரேண்டமா ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் ஐடி சொன்னீங்கன்னா அந்த பொண்ணு ஜாதகத்தையும் அவன் சொல்லுவான். இங்க இருக்கிற பேச்சுலர்ஸ் மேக்ஸிமமா ப்ரௌஸ் பண்ண வெப்சைட் எது அப்படின்னு பார்த்தா அது மேட்ரிமோனி சைட்டா தான் இருக்கும். இன் சர்ச் ஆஃப் கேர்ள்ஸ்? நோ, இன் சர்ச் ஆஃப் லைஃப்.
அம்மா. Hey, hi, சித்தப்பா. How are you? Long time. Good to see you there, man. எப்போ வந்தீங்க? நாங்கெல்லாம் 2 நாள் முன்னாடியே வந்துட்டோம் உன் கல்யாணத்துக்கு. நீ எப்போ வர? 40 years, சித்தப்பா. I'll be right there, sitting right next to you. புஷ்பக் இவ்வளவு நேரம் இவன் ஒழுங்கா தானே பேசிட்டு இருந்தான். இப்போ என்ன சடனா இந்த ஆக்சென்ட்? இதெல்லாம் நாங்க இந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தா இந்த மட்டும் கொஞ்சம் பீட்டர் விடுவோம். அப்பா அம்மாலாம் வந்தா ஒழுங்கா பேசுவோம். எல்லாம் ஜஸ்ட் ஃபார் ரிலேட்டிவ்ஸ். Then, சித்தப்பா, come on now, tell me. You want something from here? I can get you anything. இங்க பாரு, இவனுக்கு இன்னும் 5 மணி நேரத்துல ஃப்ளைட். எது கேட்டாலும் வாங்க முடியாதுன்ற தைரியத்துல ஒரு ஆஃபரை பாரு. அது போய் எழுதி ஒன்றும் வேணாண்டா, நீ வந்தா போதும். இரு, அம்மா வந்துட்டா. மா, என்னம்மா இது? வீட்ல இவ்ளோ crowd. வந்தா பிரைவசியா இருக்காது போல இருக்கே. மா, come on மா. டேய், ஓங்கி ஒரு அரஞ்சனா பிரைவசியா. இங்க நம்ம ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்து லோலோ சுத்தின்னு இருக்கோம். உன் மூஞ்சி வேற பாக்குற மாதிரி இல்ல. பிரைவசி. ஹலோ மாமி. ஹலோ புஷ்பக். டேய் நக்குல், கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளம்பிடுவாங்கடா. That's better, okay? ஆமா, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியாடா? ஆல் செட்? Yes, ma. New house, new life. Thrilling-ஆ இருக்கு. சரி, ஒரு சில வீட்டு விஷயம் பேசணும். அது கொஞ்சம் காதுல மாட்டிக்கோயே. Hey guys, if you don't mind, okay? No problem. Go for it. சொல்லுமா. எல்லாத்தையும் எடுத்து வச்சிண்டியா? புஷ் கேட்டான் சொன்னானு எதையும் விட்டுடலையே. துணி எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கோ. புஷ்பக் பணம் கொடுத்தானா? மா, சொல்லுமா. டேய், அவங்க ரொம்ப நேரமா சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த பின்ன மைக்ல மாட்டிட்டு பதிலா ஸ்பீக்கர்ல மாட்டிருக்க. ஒழுங்கா மாட்டா. மானம் போது. ஓ, என்ன வார்த்தை யூஸ் பண்றான்னு பாத்தீங்களா? அமெரிக்கன்ஸே இந்த வார்த்தை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. ஆனா பாருங்க, கேஷுவலா யூஸ் பண்றான். ஏய், சாரிடா. அம்மா ஏதோ தெரியாம தான், you know, she didn't mean it, man. எனக்கு தெரியும்டா. பாரு, இதுவே நானே இப்ப இந்த வீட்டை வெக்கேட் பண்ணி போற நிலைமையில இருந்து எங்க அம்மாவோட பேசினா அவங்களும் இந்த மாதிரி தான்டா சொல்லியிருப்பாங்க. அது டிபிக்கல் மதர் சென்டிமெண்ட். பையன் ஏமாந்துட கூடாதே அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. அவ்வளவுதான். ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்டா. இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு. ஏய், this makes you special டா. I'm going to miss you, man. புஷ்பக், உங்க கோணத்துல சில விஷயங்களை பார்த்தா ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. உள்ள போய் பார்த்தேன். அம்மா, அந்த பூஜை ரூம்ல யார் அந்த ஃபாரினரோட படம் மாட்டி வச்சிருக்கீங்க? அதுவா, அது நிக்கோலஸ் ஜென்ஸ்டாம். யாருன்னு யோசிக்கிறீங்களா? அவர் தான் ஸ்கைப் கண்டுபிடிச்சவர். அவர் இல்லைன்னா நான் எங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன். இன்ஃபேக்ட் ஃபார் மெனி பீப்புள் ஹியர் ஹி இஸ் ஈக்குவல் டு காட். நம்ம அம்மாவுக்கு அப்புறம் அப்பாவை காமிச்சதே அவர் தான். நீங்க போலியா கல்யாணத்துக்கு? அன்ஃபார்ச்சுனேட்லி நோ. நான் இப்போ தான் 6 மாசம் முன்னாடி சென்னை போயிட்டு வந்தேன் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு. ஸோ அதான் அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவனும் ஹி அண்டர்ஸ்டுட் தேங்க்ஃபுல்லி. இன்ஃபேக்ட் அவன் சென்னையில் அவன் கல்யாணத்தை எங்கேயோ ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட வச்சிருக்கான். நான் வந்து இங்கே மயிலாப்பூரில் இருக்கேன். நான் மயிலாப்பூர்லேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிறதுக்கு தோ கரெக்டாக கொண்டு வந்தோம். இதுலேயே பார்த்துருவோம் நான் ஸ்கைப்பில். யூஸ்வலா ஒரு மிஸ்டு கால் கொடுப்பாரு. திரும்ப நான் ஸ்கைப்ல கூப்பிடுவேன். டேய், என்ன உன் துணி தானே? அது எல்லாத்தையும் நானே லாண்ட்ரி பண்ணி தோச்சு உன் வீட்டுல கொண்டு வச்சிடுறேன். நீ ஆஸ் யூஸ்வல் உங்க அம்மா கிட்ட நீ தான் அதெல்லாம் தோச்ச, என்னோட ட்ரெஸ்ஸும் சேர்த்து சொல்லிக்கோ போ. சோ என்ன அவசரம் இருக்கு இவருக்கு? இரு கூப்பிடுறேன். இதை ஓபன் பண்ணி கொடு. He is offline on Skype. அப்பா இதோ இப்பதான் ஸ்கைப்ல. ஓ மாமா, சொல்லுங்க மாமா. மாமா என்ன மாமா சொல்றேன்? மாமா அப்பாக்கு மாமா அப்பாக்கு என்னாச்சு? சொல்லுங்க மாமா. I'm getting really tense. அப்பா. ஹலோ, சொல்லுங்க சார். நான் அவரோட ரூம்மேட் தான் பேசுறேன். இல்ல நக்குல், என் பேர் செந்தில். சொல்லுங்க. ஓ மை காட், எப்படி? மாசிவ் ஹார்ட் அட்டாக்கா? யாருக்கு? சரி சார், ஒன்னு பண்றேன். நான் திருப்பி உங்களை கூப்பிடுறேன் ப்ளீஸ். யா, புஷ்பக்கோட அப்பாக்கு மாசிவ் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் போற வழியிலேயே. ஹே புஷ்பா, புஷ்பா, நக்குல் இதெல்லாம் ஒரு கனவுன்னு சொல்ற ப்ளீஸ். ஏய், நீ
சப்ஜெக்ட்ல போயிடுறா. டேய் நீயோ கல்யாணத்துக்கு போற பிராக்டிகலா பேசுறா. டேய் நீ முதல்ல மாமாட்ட பேசுறா. Stop. ஹலோ மாமா, புஷ்பக் இப்படி ஆயிட்ட மாமா. மாமா மாமா இன்னும் ஒரே ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல ரீடைன் பண்ணிக்க முடியுமா ப்ளீஸ் மாமா, எனக்காக. மாமா ஐ நோ இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் மாமா. மாமா நான் எப்படியாவது ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்றேன். நானும் கண்டிப்பா வந்துடுறேன் மாமா, எப்படியாவது வந்துடுறேன். ஆனா இப்போ என் அக்கௌண்ட்ல தான் பேலன்ஸ். ஹலோ சார், நான் ஒன்றும் டென்ஷன் இல்லை சார். கண்டிப்பா புஷ்பக் வில் பி தேர். ஆமா, டிராவல் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு நான் கொஞ்ச நேரத்தில் அனுப்பிச்சிடுறேன். ஓகேவா? யா ஷூர். நகுல், புஷ்பக் வில் பி கமிங் வித் யூ. ஓகே, புஷ்பக் உங்களோட வரதில்ல. ஏய் கமாண்டா இடியட். புஷ்பக்டா. ஷூர். எந்த ஏர்லைன்ஸ்? கத்தார் ஏர்வேஸ் வயா தோஹா. ஓகே ஃபைன். செந்தில் நீங்க வா, நான் பாத்துக்கிறேன் செந்தில். கம் ஆன் புஷ்பக், we're all born Indians man. உன்னோட வலி எனக்கு புரியலன்னா நான்லாம் என்னடா மனுஷன்? ஹலோ கத்தார் ஏர்லைன்ஸ். அபர்ணா, அபர்ணா, அபர்ணா. அபர்ணா, வாட் த ஹெக் இஸ் திஸ்? 20 மினிட்ஸா கத்தின்னு இருக்கேன், பெல் அடிக்கிறேன். நீங்க இதுக்கெல்லாம் கேஸ் போடுவாங்க தெரியல. எப்படி கத்தினா என்ன பண்ணிட்டு இருந்த நீ? சாரி கௌதம், தூங்கி போயிட்டேன். நீ பெல் அடிச்சது காதுலயே விழல. And I think my mobile is also somewhere inside in silent mode. என்னது, தூங்கி போயிட்டியா? கண்ட நேரத்தில் தூங்கினா எப்படி? அப்புறம் ராத்திரி ஃபுல்லா முழிச்சுட்டு இருக்க வேண்டியது. சாயந்தரம் வேலையில போய் யாராவது தூங்குவாளா? What? Is it evening? ச்சே, எது காத்தால எது சாயங்காலம் எது ராத்திரின்னு வீட்டு விட்டு வெளில போறவளுக்கு தான் தெரியும். வீட்லயே இருக்கிறவளுக்கு காத்தாலையா இருந்தா என்ன சாயங்காலமா இருந்தா என்ன? அப்பன்னா ஏன் இப்ப இப்படி கத்துற? சாரி கௌதம், இப்ப நான் உன்கிட்ட கத்தி பேசுறேன்னு கூட தெரியல தெரியுமா? என்ன நடக்குது அப்பன்னா இங்க? ஒண்ணுமே நடக்கல கௌதம். தட் இஸ் த ப்ராப்ளம். நான்லாம் சென்னையில படிச்சிருந்தப்போ தூங்கறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கே வருவேன். எங்க அம்மா கிண்டலா சொல்லுவாங்க, உன்னெல்லாம் 4 செவத்துக்குள்ள போட்டு அடைச்சாதாண்டி உண்டுன்னு. அது உன் காதுல விழுந்துருத்தோ என்னமோ. என்ன போட்டு இப்படி அடைச்சு வச்சு. will you please stop it? தினமும் இதே தானா? கல்யாணம் பண்ணிக்கும் போதே சொல்லல you are coming there in dependent visaன்னு? கௌதம், கௌதம், நீ ஆனஸ்டா தான் சொன்ன. ஆனா நான் தான் அதை சரியா புரிஞ்சுக்கல. சரி இண்டிபெண்டன்ட்டா இருக்கலாமேன்னு உன் கூட வந்தேன். ஆனா இப்படி டோட்டலி இன்டிபெண்டன்ட் ஆஃப் யூன்னு எனக்கு அப்ப தெரியல. உனக்கு என்ன இல்ல இந்த வீட்ல? டிவி, இன்டர்நெட், வாஷிங், கார், டாலர்ஸ். பீப்பிள் இல்லையே கௌதம். இது ஆபீஸ்ல இருந்து வர நீ டைரக்டா டின்னர், லேப்டாப், தூக்கம், அடுத்த நாள் காலையில ஆபீஸ். வீக்கெண்ட் ஆனாதான் ஒன்னையும் என்னால ஒழுங்கா பார்க்க முடியுது தெரியுமா? இன்னைக்கு நான் நார்மலா வந்து கதவு திறந்திருந்தேன்னா கதவு திறந்தது நான் கூட பார்க்காம என்ன கிராஸ் பண்ணி போயிருப்பேன். 52 வீக்கெண்ட்ஸ், தட் இஸ் 104 days. அப்படி இப்படி ஒரு 20 days மேண்டேட்டரி ஹாலிடேஸ். ஒரு மாதிரி 125 days நீ என் கூட இருக்க. ஆனா மிச்சம் 240 days நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? கோல்டன் வால்ஸா? கோல்டன் வால்ஸா இருக்கலாம் கௌதம், பட் prison is a prison. ஸ்கைப் தான் இருக்க. கௌதம், சொன்னா உனக்கு புரியாது, மனசு கஷ்டமா இருக்கும். பட் ஸ்டில் எங்க அம்மாவே என்ன அவாய்ட் பண்றாங்க தெரியுமா? பொண்ணு எப்பயாவது பேசினா she'll be enthusiastic. இப்படி எப்ப பாரு பேசினா பாதி நேரம் நானும் எங்க அம்மாவும் அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்துட்டு அப்புறம் அப்புறம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். எங்க அம்மாவே இப்படின்னா உங்க அம்மா அப்பா என் கால்ஸே அட்டென்ட் பண்ண மாட்டேன்றாங்க. டைம் ஜோன் டிஃபரன்ஸ் காமிச்சு தூங்கி போயிட்டேன்னு சொல்றாங்க சாயங்காலம் 7 மணிக்கு. 1 மணி நேரம் கழிச்சு நீ ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் உன் கூட மட்டும் நல்லா பேசுறாங்க. இன்டைரக்டா நான் உங்களை போர் அடிக்கிறேன்னு. கௌதம்,
இந்த ஸ்கைப்பை கண்டுபிடிச்சவெல்லாம் நம்மளுக்கு தான் கடவுள். எங்க அம்மா அவனை கட்டையோட தேடிட்டு இருக்காங்க. கார் தான் இருக்குல்ல, அதை எடுத்து நீங்க வெளியில போக வேண்டியது தானே. எங்க போக சொல்ற? ஒரு நாள் போலாம், 2 நாள் போலாம். அப்புறம் அண்ட் யூ நோ இந்த ஊர்ல நம்மளுக்குலாம் அவ்வளவு பெரிய சேஃப்டி இல்ல. அண்ட் நம்ம இருக்கிறதோ அமெரிக்கால இப்படி ஒரு கிராமத்துல. Hey, wait. I think my boss is calling. It's urgent. Sorry, sir. Yeah. Just call. God believe it. We'll log on soon. Yeah. He's shouting. அங்க எல்லாரும் waiting for my instructions, you know. I'm also waiting to go back. ஒரு 2 வருஷம் பல்ல கடிச்சு நிறு. அப்புறம் பல்லே இல்லாம போயிடும். அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த ப்ரொஃபைல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி இதெல்லாம் இந்தியால கிடையாது. எனக்குன்னு சில கனவுகள் இருக்கு. ஆப்பிள யூஸ் பண்ணா மட்டும் போறாது, அதோட டெவலப்மெண்ட்லயும் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன் ஸ்கில்ஸ்க்கும் அங்க சரியானபடி ரெகக்னிஷன் கிடைக்கிறது இல்ல. டெக்னாலஜி பத்தி இந்தியால பேசினா ஏதோ ஜூல இருக்கிற மாதிரி பாக்குறான். என்ன பண்ண முடியும்? அப்ளிகேஷன் சப்போர்ட்னு பேசுறவன்ட்ட என்னால டெவலப்மெண்ட் பத்தி பேச முடியல. என்னோட ஆம்பிஷன்ஸ்க்கு கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ். ஓ பிளடி வந்து தொலைறடா. என்ன ஆச்சு? என்ன அப்புறம் இது கை எப்படி சுட்டுண்டு? Shall I take you to the doctor? No, I'll be fine. இந்த பக்கம் மைக்ரோவேவ் அவன் டோர் ஓபன் பண்ணிட்டு இந்த பக்கம் இண்டக்ஷன் ஆஃப் பண்ண. அவன் டோர் ஓபன் பண்ணது கூட எனக்கு ஞாபகம் இல்ல கௌதம். கையை உள்ள விட்டுட்டேன். அதான் சூடு தாங்கல. I should be fine. What if ஒருவேளை நான் இன்னைக்கு இல்லைன்னா, நான் ஆபீஸ் போயிருக்கும் போது இந்த மாதிரி நடந்திருந்ததுன்னா என்ன ரீச் பண்ண கூட முடியாது. பிகாஸ் மொபைல்ஸ் ஆர் நாட் அலவுட் தேர். இப்பதான் ஒன்று புரியுது. அப்புறம் கல்யாணோட நீயே இந்தியன் கப்பிள்ஸ் எல்லாம் why they prefer to have kid ன்னு. What if நீ இல்லனால இப்ப இங்க இருந்து மட்டும் என்ன பெருசா பண்ணி கிழிச்சற? இன்னைக்கு உன் காதுல அந்த இயர்போன்ஸ் மாட்டிக்கல, அதனால நான் உள்ள கத்தினதும் உன் காதுல விழுந்தது. அவ்வளவுதான். ஆபீஸ்ல இருக்கிறதுக்கும் வீட்ல இருக்கிறதுக்கும் உனக்கு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் கௌதம். தட் இஸ் பிளேஸ். ச்சே, அப்ளிகேஷன் டெவலப்மென்ட்னு பேசுறவன் கிட்ட எல்லாம் பீப்பிள் ரிலேஷன்ஷிப்னு பேசுறேன்ல, என்ன சொல்லணும்? செல்ஃபிஷ் இடியட். Hey, stop it. யார பார்த்து செல்ஃபிஷ் இடியட் னு சொல்ற? உன்னை பார்த்து தான்டா. என்னோட ப்ராப்ளம்ஸ பத்தி புலம்பிட்டு இருக்கம்போ நீ உன்னோட ஆம்பிஷனை பத்தி பேசுற. உன்னெல்லாம் செல்ஃபிஷ்னு சொல்லாம அப்படியே பெரிய புத்தன் நான் சொல்ல முடியும். வாஷிங் மிஷின் மாதிரி நான் ஒரு குக்கிங் மிஷின் ஃபார் யுவர் மிஷன். அவ்வளவுதான். உனக்குலாம் எதுக்குடா கல்யாணம்? Wait. I think this is my boss. It's all. I need not wait and I cannot wait. என்னோட சத்தம் கேட்கல, ஆனா மெஷின் சத்தம் உனக்கு ரொம்ப நல்லா கேக்குது இல்ல? என்னோட ஹைட்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் உனக்கு இங்க புரியல கௌதம், ஆனா உன் பாஸோட குரல் மட்டும் உனக்கு. Hello? Sir, I'm security from the gate. Your neighbours are complaining. Is there a serious problem? Should I call the cops? No. I'll handle it. Yeah, I'll handle it. Sir, I am bound to tell you this. For many days now, your television volume during the afternoon is quite high. The complaints from the neighbours are increasing. Sir, thank you for the information. Yeah, I'll take care. அப்பர்ணா, மத்தியான வேளையில டிவி வால்யூம் ரொம்ப அதிகமா வச்சுட்டு இருக்கியாமே, ஏன்? கம்மியா வச்சா என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதான். சரி, சில சமயம் வால்யூம் அவ்வளவு ஹைல வச்சு மறந்து போய் தூங்கி போயிடுறேன். That's why complaints. அப்பர்ணா, pack your bags. கௌதம், நான் முதல்ல நீ இங்க கிளம்பு. நீங்க இருந்தா you and me are in real danger. கௌதம், Please, I'll arrange for your tickets. Hello? Is it Qatar Airways?
Dad, what's the problem with them? டேய் அவன் என்கிட்ட வேர் இஸ் யுவர் பேக்கேஜ் அப்படின்னு கேட்டா நான் உன்னை காமிச்சு இஸ் மை ஒன்லி பேக்கேஜ் அப்படின்னு அவளுக்கு புரியவே இல்லைடா. Come on, Dad. அமெரிக்கால இருந்து சென்னை போற பேக்கே இல்லாமலா? டேய் என்னத்துல எடுத்துன்னு போறது இங்கேருந்து? இந்த பாரு இங்க உங்க ஊர் குளிருக்கு எல்லாம் தெர்மல் க்ளோத்ஸ். இதை நான் அப்படியே எடுத்துன்னு போய் அங்க அமெரிக்கால போட்டுட்டேன் சென்னையில போட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அடுத்த வருஷமே எனக்கு தவசம் தான். Dad, டேய் அதெல்லாம் அங்கங்க அந்தந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான்டா. அதுக்காக அங்க பார் அவ ட்ராலில தள்ளின்னு போறான், நீ என்னன்னா வெறுங்கை வீசின்னு போறேங்கற. டேய் நான் வேணா ஒன்று பண்றேன், அந்த ட்ராலியில நான் உட்காந்துக்கிறேன், நீ என்ன அப்படியே தள்ளின்னு போ. எனக்கு ரொம்ப நாளா அதுல உட்காந்து போகணும் அப்படின்னு ஒரு ஆசைடா. இல்ல நீ உட்காந்துக்கோ, நான் தள்ளுறேன். அட்லீஸ்ட் அங்க இருக்கிற வழக்குனா அதை ஏதாவது வாங்கிட்டு போலாம்ல. டேய் அங்க என்ன கிடைக்கலன்னு நினைக்கிற? இந்த பாரு உங்க ஊர் ஆப்பிள்ல இருந்து தக்காளி வரைக்கும் எல்லாம் அங்கேயே கிடைக்குதுடா. இது பாரு இங்க இந்த கடைக்கண்ணிக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இங்கேருந்து சில ஐட்டம் எடுத்துன்னு போகணும்னு தோணுது. நம்ம ஊர் ரைஸு அப்புறம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் தாண்டா நான் இங்கேருந்து எடுத்துன்னு போகணும். பூதேவி பசங்க எல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இங்க அனுப்பிச்சிட்டு நமக்கு செகண்ட் குவாலிட்டி வச்சு வித்துருக்காங்கறாங்க. டேய் அப்புறம் இதை பர்றா விக்னேஷ், நான் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன்டா இங்கேருந்து வர்றவங்க என்னெல்லாம் எடுத்துன்னு போறாங்க அப்படின்னு. அதாவது நம்பர் 1 இந்த க்ளோத்ஸ். Obviously, Dad. ஏய் நீங்க உங்க ஊர் சைஸுக்கும் எங்க ஊர் சைஸுக்கும் நிறைய வித்தியாசம்டா. அதை நாங்க போட்டுண்டா தொலைன்னு இருக்கும். இது பாரு ஏதோ அமெரிக்காலேருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டானே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம ஊர் ஜந்துக்களும் அதை அப்படி சினிமாவில் வர்ற ஆவி மாதிரி போட்டு தொலைன்னு அலையும். நம்பர் 2 இந்த சென்ட். Dad, that's perfume, okay? ஏய் நீங்கெல்லாம் இங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்க அதெல்லாம் சென்ட்னு தான்டா சொல்லியிருந்தோம். இந்த பாரு இந்த இப்படி அடிச்சுக்கிற யாவனும் எனக்கு ஃப்ரெண்டே கிடையாதுங்க. அப்புறம் நம்பர் 3 இந்த சாக்லேட். ஐயோ திரும்பி நான் இந்தியாவுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் கையில தாம்பூல பை மாதிரி கொடுத்துட்டே இருக்கணும். அதை ஒன்னொன்னா இந்த ஜிப்லாக் கவர்ல போட்டு. இந்த பாரு ஏற்கனவே அந்த சாக்லேட் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மாசம் தூங்கிட்டு இருக்கும். நான் அதை அவன்கிட்ட எடுத்து கொடுத்து அவன் கொண்டு போய் அவன் வீட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது தான் அவனுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு பாக்கெட் அங்கே இருக்கு அப்படின்னு. அதுவும் இந்த கும்பாச்சியா ஒரு சாக்லேட் இருக்கு. அதை பார்த்தாலே எனக்கு பிளட் ப்ரெஷர் ஏறிடுதா. இந்த பர்றா இப்பெல்லாம் வீட்டுக்கு ஒத்த இங்க அமெரிக்கால தான் இருக்கான். அவன் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் அப்படின்னு அனுப்பும்போது கிலோ கணக்கில் சாக்லேட் அனுப்புறான். அது அங்க எல்லார் வீட்டு ஃப்ரிட்ஜ்லயும் சமத்தா இருக்கு. இந்த பர்றா இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஏதாவது ஷார்டேஜ்னா சொல்லுங்க, நாங்க அங்கே நீங்க அனுப்பிச்சு தரோம். ஆமா உன்னை போய் கேட்டேன் பத்தியா, என்ன சொல்லணும்? டேய் இந்த பர்றா அங்கே நீங்க வரும்போது தான்டா இந்த பேக்கேஜ்லாம் ரொம்ப ஹெவியா எடுத்துன்னு வரணும். வத்தல் வடை மிளகாப்பொடி கருவேப்பிலை பொடி இந்த மாதிரி. இங்கே நாங்கள் போகும்போது அப்படி ஃப்ரீயா தாண்டா போகணும். டேய் அங்கேருந்து வரும்போது மனசு ஹெவியா தாண்டா இருக்கும். இங்கேருந்து போகும்போது திரும்பி நம்ம ஊருக்கு போறோமே அப்படின்னு மனசும் லைட் ஆயிடுந்தா. இன்னும் அந்த வாத்தியார் பத்தி போவே இல்லை. சரி வாங்கிட்டெல்லாம் பேச முடியாது, பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். டேய் அப்புறம் முக்கியமான விஷயம், அம்மாவை I'll take care, Dad. Okay, I'll take care of her. போடா மூதேவி, அவகிட்ட இருந்து ஒன்ன டேக் கேர் பண்ணிக்கோ நீ. இந்த பாரு நான் வேற இங்க இல்ல, அதனால நீ அவள்கிட்ட தனியா மாட்டிக்க போற. என்ன ஆக போதோ தெரியல, ஜாக்கிரதை. சரியா? Announcement for Qatar Airways flight 16558 to Doha. Passengers are requested to proceed to Gate 4. Gate 4 பா, பாத்து போ. யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்காத ஃளைட்ல. இதோ செலவு கையில காசு வச்சுக்கோ. ஓகே டாலரா உடு, அங்க போய் சீட் ஆடுறதுக்கு வேணும். What are you doing? Hey, பொண்ணோ பையனோ அமெரிக்கால இருக்கிற ஒரே காரணத்துக்காக காடாறு மாசம் நாடாறு மாசம்னு வந்துட்டு போற பேரண்ட்ஸுக்கு தான் இந்த டான்ஸோட அருமையே புரியும். Are you crazy? எஸ், கிரேசி மோகனோட அடுத்த டிராமா இனாகிரேஷனுக்கு நான் சென்னை போயிடுவேன். டேய் ரங்கநாதா, கிளம்புறான்டா அமெரிக்கால இருந்து. ஆமா 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 ஆமா, திரும்பி வந்ததுல இருந்து டெய்லி சீட்டாட்டம் தான். எல்லாத்தையும் சொல்லி வச்சிரும். வந்துடுறேன். Due to a technical snag, there is a delay in Doha-bound Qatar Airways flight 16558. We will take off at the earliest.
Qatar Airways regrets the delay. Due to poor weather conditions, there is a delay in taking off the Qatar Airways flight 16558 bound to Doha. Due to high traffic congestions, Qatar Airways flight 16558 to Doha is delayed. டேய் ரங்கநாதா, நான் தான்டா ஜெயராம் பேசுறேன். டேய் அதாவது அமெரிக்காலேருந்து கிளம்பின ஃப்ளைட் ஏதோ டெக்னிக்கல் ரீசன்னால டிலே ஆயிடுச்சுரா. அதனால இங்க தோஹா ஏர்போர்ட்ல கனெக்டிங் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணிட்டோன்னா நான் இன்னும் 2-3 டெஸ்டினேஷன்லேருந்து வந்த ஒரு 7-8 பேர் அவங்களாம் அங்கே ஏதோ சண்டை போட்டுன்னு இருக்காங்க கனெக்டிங் ஃப்ளைட்டுக்காக. யாருக்கு என்ன அவசரமோ. ஆனால் எனக்கு ஒரே ஒரு அவசரம் தான்டா, சீட் ஆடணும். இதை அவன்கிட்ட சொன்னால் அவனுக்கு புரியாது. ஆமாம் 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 ஆமாண்டா ஆமாண்டா. நேற்றுக்குதான் ரமணியும் ஃபோன் பண்ணான். சொல்லி வைடா, ஜமகாலத்தை விரிச்சு வை. ஆமாம், வெத்தலை சீவல் போட்டியோட வந்துடுறேன் நான். டாலர் வச்சிருக்கேன்டா, இப்போ டாலர் கரன்சி விட்டு கரன்சி பிடிப்பேன். சரியா? வந்துடுறேன் வந்துடுறேன் வந்துடுறேன். காஃபி இருக்கா? சரி, காஃபி காஃபி $5 சார். $5? அடா பாவி, கிட்டத்தட்ட 350 ரூபா. வேண்டாம், ஒரு மாசம் காஃபி குடிப்பேன் அதுக்கு மெட்ராஸ்ல. வேர் இஸ் த ரெஸ்ட் ரூம்? You can have rest here, sir. மூதேவி, என்னை விட இங்கிலீஷ்ல வீக்கு போல இருக்குது. சாரி சாரி, அது மேலே கொண்டு போயிருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் கேமை கண்டினியூ பண்ணியிருக்கலாமே, நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குமே அப்படின்றதுக்காக சொன்னேன். சாரி. இட்ஸ் ஓகே. தமிழ? ஆமா. நீங்க? குஜராத்தி. இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே பேசியிருந்தேன், அப்புறம் என்ன கேள்வின்னு. ஆமா, கனெக்டிங் ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டியா? இல்லையே, சும்மா அப்படியே காத்து வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். தஞ்சாவூரா? அதான் அதான் என்ன மாதிரியே பேசுற நீயும். இருந்தாலும் நீ அந்த கேமை கண்டினியூ பண்ணு, நான் இந்த பக்கமா உட்காந்துக்கிறேன். யாராவது தப்பா ஆடுறவங்களை பார்த்தா எனக்கு பிளட் ப்ரெஷர் ஏறிடும். ஏய் புஷ்பா, நான் பேசியிருக்கேன்டா. எப்படியாவது இமீடியட் நெக்ஸ்ட் ஃப்ளைட்ல அட்லீஸ்ட் உனக்கு மட்டுமாவது ஒரு டிக்கெட் தான். ஏய், ஆனா நெக்ஸ்ட் ஃப்ளைட் மும்பைக்கு தாண்டா இருக்கு. ஏய், நீ இப்போதைக்கு அதில் போயிடுறா. மும்பை டு சென்னை ஐ சமௌட். என்னடா நீ நீ போறது தாண்டா இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடியே படிச்சு சொன்ன, ஒரு நாள் முன்னாடி போடான்னு. புஷ்பக், புரிஞ்சுக்கோடா, இப்போ இருக்கிற நிலைமையில உனக்கு தாண்டா மோர் இம்பார்ட்டன்ட். அக்குல், I'm going to go and see a face which has already parted. You are going to go and see a face which is going to be part and parcel of your life, da. நீ போறது தாண்டா இம்பார்ட்டன்ட். சரி, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வரட்டும், ஃப்ளைட் கிடைக்கதான்னு பார்க்கலாம், அப்புறம் டிசைட் பண்ணலாம். ஓகே புஷ்பக், ஏதாவது சாப்பிட்றா. இப்போதான்டா நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். போடா. நகுல், என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை, ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாமா? தேங்க்ஸ்டா. ஹலோ மாமா,
நான் புஷ்பக் பேசுகிறேன். நான் யூஎஸ்லேருந்து கிளம்பிட்டேன் மாமா. கிளம்பும் போது வெதர் ரீசன்ஸ்னால ஃப்ளைட்டு டிலேட். அதனால் இங்கே தோஹா ஏர்போர்ட்லேருந்து கனெக்டிங் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன். மாமா என்ன 11 o'clock-ஆ? மாமா மாமா ஃப்ளைட் கரெக்ட் டயத்துக்கு வந்திருந்தா நான் காத்தால 3 மணிக்கே வந்திருப்பேன் மாமா. இப்போ ஃப்ளைட் டிலேட். ப்ளீஸ் மாமா, எனக்காக கொஞ்ச நேரம் மாமா. I want to see his face one last time. Thanks. ஹலோ அப்பா. அப்பா நான் என்னப்பா பண்ணுவேன்? அப்பா நானாப்பா ஃப்ளைட் ஓட்டுறேன்? பா சரிப்பா, சம் கால்குலேஷன்ஸ் கோ ராங். அப்பா நீ விடுப்பா. அப்பா நான் அவங்க வீட்டில் பேசிக்கிறேன். ஓகே, ஐ வில் டாக் டு தெம். ஓகே. ஜெயராம். ஜெய் ஸ்ரீராம். மூதேவி, என் பேரு ஜெயராம்னு சொல்ல வந்தேன். ஓ சாரி சார், நான் நீங்க ஏதோ அந்த கோஷ்டி போல இருக்க எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டேன். அமெரிக்காவா? சவுத் ஆப்பிரிக்கா. உங்களை மாதிரி தான் நானும் கனெக்டிங் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இது என்ன கேள்வி? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணேன். இந்த கடைக்காரங்கிட்ட இங்கே வெத்தலை சீவல் எங்கே கிடைக்கும்னு கொஞ்சம் கேட்டு சொல்லாங்க. உங்களுக்கே இது டூ மச்சா இல்லை? அவன் இங்கே ஃப்ளைட்டை விட்டுட்டு திண்டாடிட்டு இருக்கோம், இப்போ வந்து வெத்தலை சீவல்ன்றீங்க. ஏயா இப்படிலாம் டென்ஷன் ஆகி திண்டாடினா அதுக்காக தனி ஃப்ளைட் விடுவானா வேற? இந்த பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, வெத்தலை சீவல் போடுற பழக்கம் இருக்கா? இந்தியாவில் உண்டு. அங்கே போய் நாக்க மாற்றிப்பார் போல இருக்கு. இந்த பல் செட்லாம் மாற்றிப்போமே அந்த மாதிரி. சார் முன்ன பின்ன தெரியுமா உங்களுக்கு அவரை? இப்படி டமால்னு கேட்டீங்க. ஏடா வெத்தலை சீவல் இருக்கான்னு கேட்கறதுக்கு என்ன ஜாதகமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ பாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம ஏர்போர்ட்டில் இறங்கி சென்னையில் போகும்போது கிண்டியில் பிரிட்ஜு கீழே ஒரு இடத்துல பீடாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும், அடிச்சுடலாம். அவ்வளோ தூரம்லாம் எதுக்கு? ட்ரைடன்ட் பக்கத்தில் பிரமாதமாக இருக்கும், அங்கேயே முடிச்சிடலாம். எப்படி? இதுக்கு பேசாம கூனே போட்டிருக்கலாம் போல இருக்கு. இது கெட்ட வார்த்தை இல்லையா? காஃபி. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். சார் அவங்க கேட்டது காஃபி சார். Don't you guys object to these racism thoughts? நல்ல வேலை யாருக்கும் புரியவே இல்லை. எங்க ஃப்ளைட்ல மொத்தம் 8 பேர், except we 3 மத்தவங்க அமெரிக்கன்ஸ். அவங்களுக்குலாம் 5-star ஹோட்டல்ல ஸ்டே. பட் நமக்கு this bloody lounge. எடா காஃபியை விட இவ ஜாஸ்தி கொதிப்பா போல இருக்க. $8 மேம். $8? எடா என்னடா இந்த ஊர்ல இவ்வளோ வேகமா விலைவாசி ஏறுது? என்கிட்ட $5ன்னு சொன்னா. சார் அது நீங்க கேட்டது காஃபி சார், இவங்க கேட்டது கேஃபே லாட்டேன்னு. அது காஃபி சாக். சார் நீங்க விடுங்களேன் சார். ஓகே. Absolute nonsense. உங்களுக்கு சொல்றே இல்லையா? வெயிட் தேர்னு சொல்லிட்டா மாட்ட வந்து உட்கார்ந்துட்டீங்க. At least I went there and fought. தோத்து போய் வந்திருக்கா. இதுல டைலாக், இன்று போய் நாளை வாராய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். அனந்தராம தீட்சிதர் தெரியுமா? உட்கார்ந்து குடி. Can't we just fight together? Come on. இங்க என்ன யுத்தமா நடக்குது? ஃபைட் அது இதுன்னு. What's your problem? American visa passport இருந்தா 5-star ஹோட்டல்ல ஸ்டே. இந்த மாதிரி delays, connecting flightsலாம் மிஸ் பண்ணா. But நமக்கு this bloody lounge. How is it fair? கடைசியா நீ எப்போ கத்தார் ஏர்வேஸ்ல ஃப்ளை பண்ண? It's my first time and last time as well. அதுக்காக தான் அமெரிக்கன்ஸ் ஃப்ளை ஆஃபன். அதனால இது ஒரு சின்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான். அப்படியே ஒருவேளை இது உனக்கு டிஸ்கிரிமினேஷன் தோணித்துனா, டிஸ்கிரிமினேஷன் அவாய்ட் பண்ற பெஸ்ட் மேனர் அதை இக்னோர் பண்றது இல்ல. வெயிட், இது என்னோட பாஸ்போர்ட். இத பாரு. Hey, American passport. கிரீன் கார்டு ஹோல்டர். கிட்டத்தட்ட 5-6 வருஷமா என்னோட 3 டாட்டர்ஸ் அங்க இருக்காங்க, அவங்களோட செட்டில் ஆயிட்டேன். இன்ஃபேக்ட் எனக்கு தரேன்னு தான் சொன்னான், நான் தான் வேண்டான்னு. இந்தியா போறதே பீப்புளோட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அமெரிக்கன்ஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபர் a very secluded life. ஆனா நாம அப்படி இல்லை. நம்மளை யாரும் பார்த்துட வேணாமேன்னு அவங்க, நம்மளை யாரா பார்க்க மாட்டாங்களா நாம ஏங்குவோம். யூ நோ
Okay, I can do one thing. You come with me, I'll get for you. Thanks. But no. Attitude. Shut up, you. You? What you? என்ன வார்த்தை இது? இங்க ரெண்டு பெரியவங்க ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்கோம். நீ வர்க்க அப்படியே என்னமோ கத்திட்டே வர. என்ன வார்த்தை பேசுற? இவங்க ரெண்டு பேரை பாரு. உங்க அப்பா வயசு இருக்காது. அவர் முன்னாடி இப்படியா பேசுவ? இப்பலாம் இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுறது உங்களுக்கு ஒரு ஃபேஷனாவே ஆயிடுச்சுல? ஏண்டா நீ ஏன்டா நெளிற? என்னையும் சேர்த்து தான் சார் சொல்றாங்க. சார் இந்த மாதிரி வார்த்தை பேசுறதுக்கு அமெரிக்கன்ஸே கொஞ்சம் தயங்குவாங்க. அப்படியே வாய்ஸ் ஃபேட் அவுட் ஆகும்போது தான் இந்த மாதிரி நான் தோ இங்க அப்படியே வாயில சரளமா இந்த வார்த்தையெல்லாம் எஸ்பெஷலி இந்த அமெரிக்காக்கு வர இந்தியன் கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல அவங்க தான் இந்த மாதிரி எப்போதுமே ஜெனரலைஸ் பண்ணி பேசாதீங்க. புஷ்பக் அது என்ன கேர்ள்ஸ்? சாரி நான் ஜெனரலைஸ் பண்ணல. அபர்ணா நான் ஜெனரலைஸ் பண்ணல. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் தி கேர்ள்ஸ் இப்படி தான் ஆர் அட்லீஸ்ட் என் பார்வையில எனக்கு இப்படி தான் தெரியுது. தோ இந்த அமெரிக்காக்கு வர இந்தியன் கேர்ள்ஸ் முதல்ல மாத்திக்கிறதே அவங்களோட க்ளோத்திங் ஸ்டைல் தான். அமெரிக்கால இந்த சல்வார் கமீஸ் சுடிதார் இதெல்லாம் போட்டுலாம் ஒத்துக்க மாட்டாங்களா என்ன? இங்க வந்து அதெல்லாம் போட்டுண்டா ஓ எங்க நம்ம இந்தியன் ஐடென்டிட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம். நீ ஏன் அப்படி எல்லாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராத? அவங்க எல்லாம் அமெரிக்கா வந்த உடனே ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல மாத்திடுறாங்க அப்படின்னு. சென்னையிலே அப்படிதான் இருக்காங்க. ஏன் புஷ்பக் ஏன் எப்பவுமே கேர்ள்ஸோட க்ளோதிங் மட்டும் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் டிஸ்கஷனா இருக்கு? யாராவது பாய்ஸ் க்ளோதிங் ஸ்டைல் பத்தி பேசிருக்கீங்களா? ஷார்ட்ஸ் போட்டுன்னு கோயிலுக்கு போற எவ்வளோ பாய்ஸ் உங்ககிட்ட நான் காமிக்கட்டுமா? தெய்வம் அதை ஒத்துக்கும்னா இதையும் ஒத்துக்கும், அது கூடாதுன்னா இதுவும் தான். அப்பர்ணா சாரி, ஐம் ரியலி சாரி. நான் வேற ஒரு எமோஷன்ல இருந்தேன். வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் இரிட்டேட்டட் மீ லிட்டில். ஐம் ரியலி சாரி. யூ ஆர் மனோன்னு எப்படி ஒரு பொண்ணு பேரு? What's your problem? மெத்தன தீவல் கிடைக்கல இங்க. எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் தெரியுமா அது? மனோன்னு வச்சிருக்காள பேரு. அப்பா அம்மா சுருக்கமா சொல்லணும்னா மா அப்படி சொல்லுவாளா? மனோ ரஞ்சினி. அத ஷார்ட்டா மனோன்னு அத சொல்லு. சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். ஏ? Well, that's a bit too Carnatic. பிட்டெல்லாம் இல்ல, ஃபுல்லாவே கர்நாடிக் தான். நம்ம பேரு ஃபேன்சியா இருந்தா தான் நம்மள எல்லாரும் லுக் அப் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு இல்லை. ஆக்சுவலா ஒன்று சொல்லட்டுமா, உன்னோட ஃபுல் பேர் மனோரஞ்சினின்னு சொல்லி பாரு. அமெரிக்கன்ஸ் அதை கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்கணும், கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியால வரவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் லூஸ் பண்றதே தங்களோட ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி, நேம் ஹைட் பண்றாங்க சார். டோன்ட் டு தட். ஓகே? வெல், எனக்கு தெரிஞ்ச அடுத்த 5-6 ஹவர்ஸ்க்கு இந்தியாவுக்கு எந்த ஃப்ளைட்டும் கிடையாது. ஸோ நம்ம எல்லாம் எய்தர் இந்த டெர்மினல் 3 ஆஃப் தோஹா ஏர்போர்ட் ஆர் இந்த இதை சுற்றி எங்கேயா தான் இருக்கணும். ஸோ வை கான்ட் வி நோ ஈச் அதர்? ஐ ஆம் சத்யநாராயணன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சத்தி அப்படின்னு கூப்பிடுவாங்க. மெட்ராஸ், ஹைதராபாத் இது ரெண்டுத்துலேயும் என்னோட எம்ப்ளாய்மெண்ட்லாம். 3 daughters, 3 பேருமே கல்யாணம் பண்ணிட்டு யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. நானும் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட போய் செட்டில் ஆயிட்டேன். ஆக்சுவலி அப்பப்போ சென்னை போயிட்டு வந்துருக்கேன், அவ்வளோதான். ஐ ஆம் ஜெயராமன். ஃப்ரெண்ட்ஸ் என்ன கூப்பிடுறதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது, அப்படிலாம் கூப்பிடுவாங்க. ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர். என்னோட ஒரே சன் இங்கே அமெரிக்காவில் இருக்கான். அவனோட ஒரு 6 மாதம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு வந்து இந்த ஊரில் 2 மாதம் கூட இருக்க முடியாமல் திரும்பி சென்னை போயிட்டு இருக்கேன். ஐ ஆம் நகுல். என்னோட கல்யாணத்துக்காக இப்போ இந்தியா போயிட்டு இருக்கேன். ஹே வாவ், எப்போ கல்யாணம்? யார் கேட்டரர்? கமிங் மண்டே. ஹே தட்ஸ் லைக் டே ஆஃப்டர் டுமாரோ. என்னையா பண்றது, ஆஃபீஸ்ல லீவு கிடைக்கல, இப்போ இங்க வந்து பார்த்தா ஃப்ளைட்டும் கிடைக்கல. ஆல்ரெடி டென்ஸ்ட். Don't worry, don't worry. Everything will be fine. Congratulations. ஹே நான் வேணா போய் பேசட்டுமா for you? வேண்டாம், அப்புறம் அவன் 60ஆம் கல்யாணத்துக்கு தான் போக முடியும். வேண்டாம் வேண்டாம். என் பேர் அபர்ணா. நான் அபர்ணா. 2 வாட்டி ஒரே பேரை வச்சிருக்காங்க போல. மனோ. மனோன்னு எப்படி? சரி, மனோ ரஞ்சினி. வெல், நான் மாஸ்டர்ஸ் முடிச்சு
முடிச்சுட்டு இப்போ இந்தியா போயிட்டு இருக்கேன். And I got placed there as well. But in the meanwhile, my mom wanted எங்க அம்மா என்ன பார்க்கணும்னு சொன்னாங்க கொஞ்ச நாள். So, குட்டி ட்ரிப். இது என்னோட ஃப்ரெண்ட் புஷ்பக். Hey, Pushpak. Just ஒரு introduction, knowing each other தானே. Come on, go ahead, Nakul. 14 hours முன்னாடி தான் அவன் அப்பாவை இழந்திருக்கான். இப்போ அவன் அப்பா முகத்தை பார்க்கணும்னு ஏதோ ஒன்று பிடிக்கிறதுக்காக நாம எல்லாரும் பறக்கிறோம். பிடிச்ச ஒருத்தர் பறந்துட்டார், அதனால அவன் பறக்கிறான். Pushpak, have something. கொஞ்சம் சாப்பிடு. இத பார், அங்க போனா உனக்கு நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் நிறைய ஸ்டெமினா தேவைப்படும். அதனால வேண்டாம் சார், தேங்க்யூ. சார், நான் எங்க அப்பாவுக்காக தான் சார் இவ்வளோ தூரம் அமெரிக்காவில் அவர் கனவுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்பா தான் சார் எனக்கு எல்லாமே. அவரே என்னைக்காவது அவர் உங்ககிட்ட நீ அமெரிக்கா போய் சம்பாதிக்கிறது தான் அவரோட கனவுன்னு சொல்லியிருக்காரன்னு? புஷ்பக், வீடு வாங்கணும்ன்றது எல்லா இந்தியர்களுக்கும் இருக்கிற ஒரு சராசரி கனவு. ஆனா அதுக்காக நீ அவரை விட்டுட்டு அமெரிக்கால போய் இருப்பேன்னா அதுதான் அவரை ரொம்ப... புஷ்பக், ஒரு வயசுக்கு மேல தனிமை ரொம்ப கொடுமையான விஷயம். நான் மெட்ராஸ்ல ரொம்ப பிஸியா இருந்த சீசன்லாம் எங்க அப்பா ஒரு 8:30 மணிக்கே படுத்துக்க போயிடுவார். நான் ஆனா வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 10 மணி ஆகும். படுத்துக்க போவாரே தவிர அவர் தூங்க மாட்டார். அட் த பேக் ஆஃப் ஹிஸ் மைண்ட் நான் இன்னும் வரலையே அப்படின்ற ஃபீலிங் தான் அவருக்கு இருந்துட்டே இருக்கும். நான் வாசக்கதவை திறக்கிற சத்தம் கேட்டோன்னு அவர் ஏந்து உட்காந்துருவார். ஆக்சுவலா எவ்வளவு டயர்டா இருந்தாலும் அவர் பக்கத்துல போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அன்னைக்கு நடந்ததெல்லாம் சம்மப் பண்ணிட்டு வருவேன். அதுக்கப்புறம் அவர் தூங்குவார் பார், அதுதான்ப்பா உண்மையான தூக்கம். அந்த 10 நிமிஷம் அவருக்கு எவ்வளவு ப்ரீஷியஸா இருந்திருக்கும் அப்படின்றது என் டாக்டர்ஸ் எனக்கு தராத போதுதான் எனக்கு புரிஞ்சது. பியாண்ட் அ பர்டிகுலர் ஏஜ் நாங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் உங்க பணத்தை இல்லை, டயத்தை. சதி சார், தனிமை ரொம்ப கொடுமையானது. ஆனா அது ஒரு வயசுக்கு மேல மட்டும் இல்ல, எந்த வயசா இருந்தாலும் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுற நிறைய பேரு தனியா இருக்கும்போது தான் அது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம்னே ஃபீல் பண்ணுவாங்க. தனிமை கரப்ட்ஸ் ஆல்சோ. இதெல்லாம் நான் உங்களோட ஒத்துக்கிறேன். ஆனா இந்த அம்மா அப்பா பத்தி சொன்னீங்கல்ல, ஐ பெக் டு டிஃபர். என் கேஸ் எடுத்துக்கோங்க. ஒரு வருஷத்துல எவ்வளோ இன்ஜினியர்ஸ் பாஸ் அவுட் ஆறாங்களோ டோட்டலா அவ்வளோ சிஏ தான் சார் இந்தியால. நான் படிச்ச படிப்புக்கு இந்த அமெரிக்காலாம் போனா ஒன்றும் பெரிய வேல்யூ இருக்காதுன்னு சொன்னேன். படிச்சு சொன்னேன் சார், எனக்கு அமெரிக்கா மேப்ல வேண்டான்னு. அவங்க ஸ்டேட்டஸை காமிச்சுக்கணுங்கிறதுக்காக என்ன தள்ளி விட்டுட்டாங்க. நான் அவங்க கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா என்ன தள்ளி வச்சதே அவங்க தான். ஓகே, லுக் அப்பர்ணா, எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். இப்போ நீங்க சொல்றது என் பார்வையில எக்ஸெப்ஷன்ஸ். நகுல், நகுல், ஃபோன் வேணுமா? இல்லை சார். சார், ஏன் பேலன்ஸ் இல்லையா? இன்டர்நேஷ்னல் ரோமிங். நான் அப்படியே நியூஸ் கேட்டோடனே கிளம்பிட்டேன்.
பேலன்ஸ் இல்லை, அதான் நக்குலோட ஃபோன். இந்தப்பா இதை யூஸ் பண்ணு. சார் இந்தியா கால் ரொம்ப காஸ்ட்லி. ஏய் புஷ்பக், என்னோட 3 டாட்டர்ஸ்டையும் 2 விஷயம் ரொம்ப காமனா இருக்கும்பா. அப்பாவுக்காக எவ்வளவு வேணா பணம் செலவழிக்கலாம், ஆனா அப்பாவுக்காக டைம் மாத்திரம் கொடுத்துடக்கூடாது. இன்ஃபேக்ட் என்னோட சன் இன்லாலாம் என்னோட நிறைய பேசுவாங்க தெரியுமா அவங்கள விட. இதை வேற வாங்கி கொடுத்துட்டாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. இதை யாராவது யூஸ் பண்ணா ஐ வில் பி ஹாப்பி. அதுக்காக யூஸ் பண்ணு. டோன்ட் ஹெசிடேட். கம் ஆன் சார். ஷூர் 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 ப்ளீஸ். தேங்க்யூ சார். ஹலோ மாமா, நான் புஷ்பக் பேசுகிறேன். இன்னும் தோஹா ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன். மாமா தெரியும், ஐ நோ, ஃபண்ட்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஓ, இஸ் இட்? வாட் அ கிரேட் மேன். தேங்க்யூ மாமா, தேங்க்யூ. மாமா நீங்கள் என் சார்பா வாதியார்கிட்டையும் தேங்க்யூ சொல்லிடுங்க மாமா. மாமா இப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, அப்பா அப்படின்னு கத்தணும் போல இருக்கு மாமா. தேங்க்யூ மாமா. புஷ்பக் சார், அப்பாவை ஹாஸ்பிட்டலில் ரீடைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டது. நான் அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம் தான். அம்மா வந்து எதாச்சும் அப்பாவோட கபடை க்ளீன் பண்ணும்போது எங்கள் அப்பாவோட செக் புக் பார்த்துருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு செக், பிளாங்க் செக்கில் அப்பா சைன் பண்ணியிருக்காரு. அதோட கவுண்டர் ஃபைலில் எழுதியிருக்காரு, ஃபார் மை லாஸ்ட் ரைட்ஸ் மணி சேவ்ட் ஃப்ரம் த ஃபண்ட்ஸ் சென்ட் பை மை சன் புஷ்பக் அப்படின்னு. விஷனரி விஷனரி. ஏதோ ஒன்று அவருக்கு இண்டிகேட் பண்ணிருக்கு போல இருக்கு சார். ஃபார் த லாஸ்ட் 14 hours என் மனசு துடிச்சுட்டே இருக்கு சார். இந்த நியூஸ் கேட்டதுலேருந்து ஃப்ளைட் கிடைக்குமா, நான் சென்னைக்கு டயத்துக்கு போவேனா, அப்பா மூஞ்சியை பார்ப்பேனா, வாத்தியார் ஏதாவது சொல்லுவாரா, இல்லை ஹாஸ்பிட்டலில் ரீடைன் பண்ணாமல் விட்டுருவாங்களா, எங்க அம்மாவை எப்படி நான் பார்த்துக்க போறேன், இந்த வீட்டுக்கு எப்படி நான் இஎம்ஐ கடன் இதெல்லாம் கட்ட போறேன். இதே தான் சார். அதே நேரத்தில் ஆன் தி அதர் சைட் அப்பாவோட வாழ்ந்த அந்த மெமரிஸ் சின்ன வயசுலேருந்து சார். அப்பா இந்த சின்ன வயசுல சைக்கிளை பின்னாடி வச்சு ஓட்டின்னு போற ஞாபகம். பெருசா வளர்ந்த உடனே நான் அதே மாதிரி நான் சைக்கிள் கத்துண்டு அவரை பின்னாடி வச்சு டபுள்ஸ் அடிச்சது சார். இவ்வளோ வருஷத்துல அமெரிக்கா வந்தேன்னு ஃபீல் பண்ணதே இல்லை. ஆனா இந்த லாஸ்ட் 14 ஹவர்ஸ்ல அப்பாவை விட்டுட்டு அமெரிக்கா வந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றேன் சார். ரொம்ப. ஆமா, ஏன் வந்த? நான் சொன்னேனே, வீடு சார் எங்க அப்பாவோட கனவு. சென்னையில மயிலாப்பூர் மாதிரி ஒரு பிரைம் இடத்துல வீடு வாங்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. சென்னையிலே இருந்தா ஏதாவது ஒரு சின்ன வீடு தான் பாசிபிள். அதான் ப்ளஸ் அங்கே இருந்தா இந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு வயத்தை கட்டி வாயை கட்டி ரொம்ப கஷ்டம். அப்பாக்காக நல்ல பெரிய வீடா பார்த்து அது இஎம்ஐ பே பண்றதுக்காக அமெரிக்காவில் வந்து ஏர்ன் பண்ணி சீக்கிரம் சம்பாதிச்சுட்டு. சோ ஒன்னு கிடைக்கணும்னா ஒரு சிலதை இழக்கணும் இல்லையா சார்? இது உலக நியதி, பகவத்கீதா தியரி. எனக்கு ஹஸ்தினாபுரமும் வேணும் பீஷ்மரும் வேணும்னா முடியுமா? ஏதாவது ஒண்ணுதான் நிற்கும். அதனால தானோ என்னமோ இத புரிஞ்ச யுதிஷ்டர் தைரியமா நின்னார், புரியாத அர்ஜுனன் கலங்கி நின்னான். நான் வேற எதையாவது எழுந்திருக்கலாமே. அதை நீ முடிவு பண்ண முடியாதுப்பா. இழக்கிறதுக்கு நீ தயாரா இருக்கணும், அவ்வளவுதான்.
வெஸ்டர்ன் பிலாசபி இத காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுது, நம்ம ரிலிஜன் இத கர்ம வினைன்னு புரிய வைக்குது. நான் ஒருவேளை அமெரிக்காவே வரல அப்படின்னா, இல்ல சென்னையிலே இருந்திருந்தா, அப்போ மெட்ராஸ்ல ஏதாவது ரிமோட் கார்னர் ஆஃப் த சிட்டியில ஏதாவது ஒரு சின்ன வீடா வாங்கி நீ செட்டில் ஆயிருக்கலாம், இல்ல அந்த கனவு நிறைவேறாமையே போயிருக்கலாம். அப்பயும் நீ எதையா ஒன்னத்தை இழந்திருப்ப. அப்போ which is the wiser decision? அது யாராலையும் சொல்ல முடியாதுப்பா. எஃபெக்ட் தெரியும் போதுதான் காசை பத்தி புரியுது, விட தெரியும் போதுதான் கர்மாவோட பலனும் புரியுதுப்பா நமக்கெல்லாம். புஷ்பக், நாம ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல கான்ட்ராடிக்டரி தாட்ஸோட ஃப்ளை பண்றோம்னு நான் சொன்னா உனக்கு புரியுமா? சார், கட்டின வீட்டை எப்படிடா காப்பாத்த போறோம், நீயே காப்பாத்தின வீட்டை எப்படிடா விற்க போறேன்னு நானு என் டாட்டர்ஸ் எல்லாருமே அங்கதான் பிறந்து வளர்ந்தோம். என்னோட 3 டாட்டர்ஸ்ல ஒருத்தர் இந்தியால இருந்திருந்தா கூட நான் அந்த வீட்டை காப்பாத்திருப்பேன்ப்பா. ஆனா 3 பேருமே யூஎஸ். என்னப்பா பெரிய வேல்யூ வரும், வித்துடுங்க அப்படின்றாங்க. வேல்யூன்ற வார்த்தை பணத்துக்கு மேல என்னால அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியல. அதை விட கொடுமை, அப்பா அப்படியே வித்தாலும் நீங்க எங்க அக்கௌண்ட்ல எல்லாம் போட்டுறாதீங்க, டாக்ஸ் வரும், உங்க அக்கௌண்ட்ல போடாதீங்க, சீனியர் சிட்டிசன் பெனிஃபிட் போயிடும்னு. விற்கவும் முடியாம அனுபவிக்கவும் முடியாம அங்க ஒரு டெனன்ட் இருக்காயா, அவன் அனுபவிக்கிறான் அந்த வீட்டை. சொந்த வீடு கட்டியிருந்தா கூட அவனால் அந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்க முடியாது. அதுவும் கர்ம வேணாதான், அதுவும் கர்ம வேணாதான். உங்களுக்கும் சரி அவனுக்கும் சரி. சாரி ஜெயராம், நீங்க தூங்கலையா? இல்ல, இந்த மாதிரி பக்கத்துல யாராவது பேசிட்டா எனக்கு தூக்கம் வராது. சார், டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க வேற இடத்துல போய் பேசியிருப்போம்ல. அதனால தான் சொல்லல, தூக்கம் வராதுன்னு தான் சொன்னேன். டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொன்னா இவன் என்னடா நாளை கல்யாணத்தை வச்சுன்னு இப்படி தூங்கிட்டு இருக்கான் பாத்தியா? என்ன கான்ட்ரடிக்ஷன் ஆஃப் பீப்புள். வீட்டுக்காக ஒருத்தர் அமெரிக்க வாசம், வீட்டுக்காக ஒருத்தர் இந்திய பயணம். சரி, ஆமா, அமெரிக்கால உங்க சன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த பாருங்க, அமெரிக்கால இருக்கிற எல்லாரும் ஒன்னே ஒண்ணுதான் பண்றா, அது வேலை. எனக்கு அது அங்க இல்ல, அதனால நான் சென்னை போறேன். ஏன் எங்களை மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் தான் அங்க இல்லையா? இந்த பாருங்க சக்தி, தெரிஞ்ச பழகின ஊர்ல வேலை வெட்டி இல்லாம இருந்தா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கவாது முடியும். தெரியாத பழகாத ஊர்ல இருந்தா என்ன பண்றதுன்னே தெரியாது. ஆமா சார், கொஞ்சம் மெதுவா பேசுங்க சார், இட்ஸ் டிஸ்டர்பிங். மூதேவி முடியாது. ஏரோஸ்டர்ஸ் ஏரோப்ளேன்ல இருக்கோமா தரையில இருக்கோமானே தெரியாம இருக்கான் பாத்தீங்களா? ஏய் புஷ்பக், are you okay? Hey, you seem to be normal da. I'm trying to be better da. Thanks. இப்பதான் கீதோபதேசம் நடந்தது. மனசுக்கு அப்படியே பெரிய கிருஷ்ணர் நினைப்போ. மூதேவி உபதேசம் பண்ணது அவர். ஆனா மனசு சஞ்சலப்பட்டு இருக்கும் போது அந்த சஞ்சலத்தை தீக்கிற மாதிரி வர்ற எல்லா உபதேசங்களுமே கீதோபதேசம் தான். அத உபதேசம் பண்றவர் கிருஷ்ணர் தான். For every seeking Arjuna, there is a Krishna. அப்படி என்ன உபதேசம் பண்ணார்? அதாவது பெயின் அண்ட் கெயின் ரெண்டும் ஒன்னா தான் வரும் அப்படின்னு சொன்னார். இப்போ உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உனக்கு கல்யாணம், அப்பனா some coffee for you? Sure. 2 coffees. 2 coffees. ஆமா, புஷ்பக் எங்க? ஏர்போர்ட்டை சுற்றி அப்படியே ஒரு வாக் போனோம். நீ போடா நான் வரேன்னு சொன்னான். சரி
அவனுக்கும் கொஞ்சம் தனிமை தேவைதான்னு. I think you need to change that cup. ஆனா தப்பா புரிஞ்சுட்டு இருக்க நகுல். இந்த மாதிரி டைம்ல தான் he needs more people around. இப்பதான் தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் அப்படியே அவனை க்ரௌட் பண்ணும் தெரியுமா? அதனால தானே என்னமோ பெரியவங்கள்லாம் நல்ல விஷயத்துக்கு போலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி விஷயத்துக்கு விட்டு கொடுக்காம போடுன்னு சொல்லி கொடுத்தே வளர்க்குறாங்க. I mean to lend that supporting shoulder. ஏய் சாரியா, இப்ப போய் உன்கிட்ட இதை பத்திலாம் பேசிட்டு வெரி சாரி. ஏய் கமான் அப்பண்ணா, இந்த மாதிரி பிளைண்ட் பிலீஃப்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம் நினைக்கிறேன் அண்ணா. அப்படி இல்லை நகுல், சிலது வேணா பிளைண்டா இருக்கலாம், ஆனா பல விஷயத்த ரொம்ப அனுபவிச்சு தான் சொல்லியிருக்காங்க தெரியுமா? அது எதுக்கு ஃபாலோ பண்றோம், ஏன் என்னன்னு ரீசன் கேட்காம அதெல்லாம் இப்ப பிளைண்ட் ஆயிடுது. அப்பண்ணா நீங்க உங்க மொபைல ரொம்ப நேசிக்கிறீங்க போல இருக்கு. see how you are holding it. வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன், அதுலேயே தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் என்னை கைவிடாத ஒரே பந்தம் இதுதான். That's why I want to hold to it. எமோஷன்ஸ் இருக்கிற நிறைய பேர் பெரிய ஐகான்ஸ் ஆனும் ட்ரை பண்ணிட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஒதுக்கும் போது எமோஷன்ஸே இல்லாத இதுல இருக்கு பத்தி ஐகான்ஸ், இதுதான் எனக்கு துணையா இருக்கு. ஏய் நகுல், உன் உட்பி என்ன பண்றா சென்னையில? ஓ she is a company secretary. ஏதோ கோல்டு மெடலிஸ்ட்லாம் சொன்னா. ஓ முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தா இருந்தா, இப்போ விட்டாச்சு. ரெடி டு ஃப்ளை பேக் டு அமெரிக்கா. அமெரிக்கா பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கா. அதுக்கு டூரிஸ்டா வந்தா போறாது, இப்படி வைஃபா தான் வரணுமா? அப்போ இந்த டிபெண்டன்ட் H1 H4 விசால அவளை கூட்டின்னு போய் ஒரு கூண்டு கிளி மாதிரி ஆக்க போற. வாரத்துல 5 days பாவம் வீட்டுக்குள்ளேயே, வீக்கெண்ட்ஸ்ல 2 நாள் அப்படியே எங்கேயாவது. இந்தியால அமெரிக்கன்ஸ் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுற எல்லாரையும் அமெரிக்கால கொண்டு போய் விடணும். அதுவும் இந்த விமன் ஃப்ரீடம் பத்தி பேசுறாங்க பாரு, எல்லாரையும் டிபெண்டன்ட் விசால அங்க கொண்டு போய் விட்டணும். அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே விட்டுட்டு வர சொல்றீங்களா? ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன், அப்படியே விட்டு வந்தாதான் என்ன? என்ன பண்ணா, எந்த ஒரு வைஃபும் ஹஸ்பண்டோட இருக்கணும் தானே ஆசைப்படுவா? ஏன் நகுல், எந்த ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபோட இருக்கணும்னு ஆசை வர மாட்டேங்குது? சரி, உன் கூட வரா, கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு நாள் நீ அவ கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிற? வீக்கெண்ட்ஸ் 2 நாள் அவ்வளவுதானே, மிச்ச டேஸ்? ஏ கம் ஆன், தட்ஸ் லைஃப் ஹியர். யூ நோ வாட், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க, அவங்க எல்லாரோட வைஃப்ஸ் எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. யூ நோ வாட், a few of them started adapting here. நான் அடாப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லவே இல்லை நகுல், ஆனா அது அவசியமான்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ அடாப்ட்ங்கிறது என்ன? எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதனால நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறதா, இல்ல வேற வழியே இல்லாம அப்படிங்கிறதா? அது ஃபோர்ஸ்ட் அடாப்ட் இல்ல. ஓகே, யூ நோ வாட், அங்க எங்க ஏரியால நிறைய தமிழ் சொசைட்டிஸ்லாம் இருக்காப்பா. எது, இந்த இந்தியால இருக்கும்போது வீட்ல இருக்கிற பூஜை ரூம்ல போய் நமஸ்காரம் கூட பண்ண டைம் இல்லாதவங்க எல்லாம் சேர்ந்து லலிதா சஹஸ்ரநாமம் படிப்பாங்க. அப்பன்னா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, பட் ரொம்ப நெகட்டிவ் அண்ட் பெசிமிஸ்டிக்கா இருக்கீங்க நீங்க. இருக்கலாம், மேபி தனிமை என்ன இப்படி மாத்திருக்கலாம் நகுல். அமெரிக்கால உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? ஓ, கௌதம் இந்த ஆப்பிள் i15ஓட டெவலப்மெண்ட் ஹெட். வாவ், i15 ஜீனியஸ். நோ டவுட், கௌதம் இஸ் a very big genius, ரொம்ப பிரில்லியன்ட். இன்ஃபேக்ட் நம்ம யூஸ் பண்ற நிறைய கேட்ஜெட்ஸ்ல கௌதமோட பங்கு ரொம்பவே அதிகம். பட் எப்படி இந்த லெவல்? டெக்னாலஜி பசி. அவனுக்கு சாதாரண பசி எடுத்து நான் பார்த்ததே இல்லையா? சாப்பிடும்போது தொட்டுக்க அப்பளம் வேணுமான்னு கேட்டா முழிப்பான், இதே சிப்ஸ் வேணுமான்னு கேட்டா உடனே தலையாட்டுவான். இந்த ஃப்ரூட்ஸ்லயே அவனுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஆப்பிள் தானே பாத்துக்கோயே. ஐபேட், ஐமேக், ஐவாட்ச், இப்படி கௌதம்க்கு எல்லாமே ஐ ஐ ஐ தான். மைண்ட் ஒன்று இருக்கிறதே அவனுக்கு புரியாம போயிடுது. புரிய வைக்க தான் இந்த பயணமா? நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கூட இருக்கலாம். நீ என்ன யோசிக்கிற? ஒருவேளை எனக்கு நீங்க புரிய வைக்க தான் உங்க பயணமோன்னு இருக்கலாம்.
இப்போ சத்தி சாரும் புஷ்பக்கும் பேசும்போது both traveling in the same direction with opposite thoughts னு சொன்னாங்க. ஆனா அது அவங்கள விட நம்மளுக்கு தான் ரொம்ப applicable இல்ல. I mean for marriage ஒருத்தர், questioning marriage இன்னொருத்தர். ரொம்ப யோசிக்க வச்சிட்டீங்க அப்பன்னா. ஆனா அங்க போனாலும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கே. டு பி ஆனஸ்ட், எனக்கு உங்க ஹஸ்பண்ட் மாதிரி இந்த டெக்னாலஜிக்கல் ஃபேசினேஷன்லாம் எதுவும் பெருசா கிடையாது. அமெரிக்கால நிறைய துட்டு இருக்கு, நல்ல ஃப்ரீயான லைஃப். இந்தியாவில் இருக்கிற நிறைய லிவிங் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அங்கே கிடையாது, அவ்வளோதான். இப்போ நான் அமெரிக்காவா இந்தியாவானே பேசல, ஜஸ்ட் நம்ம ரெண்டு பேரையும் ஒரு ஸ்டடியா எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக எது காம்ப்ரமைஸ் பண்றோங்கிறத அனலைஸ் பண்ண சொல்றேன், அவ்வளவுதான். இப்போ இதுல எது கரெக்ட்னா தெரியல. இப்போ கௌதமோட ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாரு, அவனுக்கு என்ன தோணும்? என்னடா இது, இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் ஹெட், நம்ம அதை நினைச்சு நம்ம ஒய்ஃபால பெருமைப்பட்டுக்க முடியலையே. நம்ம தான் நம்ம ஒய்ஃப்க்கு எல்லாமே கொடுத்துருக்கோமே, இவ்வளோ பெரிய வீடு, கார், இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ். ஆனா நகுல், இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணும்னு ஆசைப்பட்ட அப்பர்னா தான் அதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அது மட்டும் இல்ல வாழ்க்கைன்னு புரிஞ்சுண்டா. உனக்கு வரப்போற ஏஞ்சல் அப்பர்னா மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா அப்பர்னா. ரொம்ப லேட்டாக உங்களை மீட் பண்ணிட்டேன், இல்லைன்னா உங்களை விட்டே அவளை அனலைஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஆனால் டு பி ஆனஸ்ட், என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டா கேரியரா இல்லை ஹாப்பி லைஃபான்னு கேட்டால் ஐ ப்ரிஃபர் ஹாப்பி லைஃப். ஹாப்பினஸ்ங்கிறது என்ன? இட் இஸ் a ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அவ்வளோதான். அதுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் போகணும்னு அவசியமே இல்லை. ஆனால் நகுல், உன்னோட ஹாப்பி லைஃப்ல உன் வைஃபையும் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கும். அப்பனா சாரி, இது அவகிட்டேருந்து ஐ மிஸ் யூன்னு அனுப்பியிருக்கா, அதான். எனக்கும் கௌதம் அதே ஐ மிஸ் யூ தான் அமைச்சிருக்கான். ஒரே மெசேஜ், ஆனா ரெண்டு விதமான எமோஷன்ஸ் கொடுக்குது இல்ல? அப்பனா அவன் சாதாரணமா தான் ஏன் சொன்னான் பேக் யுவர் பேக்ஸ். நான் தான் கோச்சில் வந்துட்டேன். இப்போ 15 hours யோசிச்சுட்டு இருக்கேன் நகுல், நான் பண்ணினது கரெக்டான்னு. எனக்கு என்னோட டிப்ரெஷனை எப்படி ஃபைட் பண்ணுறதுன்னு தெரியல, அவனோட ஆம்பிஷனை எப்படி சப்போர்ட் பண்ணுறதுன்னு புரியல. பாவம், அவன் காஃபி கூட போட தெரியாதியா. நான் காஃபின்னு வெந்நீரை கொண்டு போய் கொடுத்தா அதையும் குடிப்பான். அதை விட கொடுமை, அதை குடிச்சிட்டு காஃபி நல்லா இருந்ததுன்னு வேற சொல்லுவான். எனக்கு இப்போ இந்த மெசேஜ்க்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரியல நகுல். யூ ஆல்சோ கம் பேக்னு அனுப்பிடலாமா? முதேவி அடா, தப்பா ஐடியா கொடுத்து காரியத்துக்கு எடுத்துறாதாமா. நான் பேசும்போதே நினைச்சேன் நீங்க தூங்கி இருக்க மாட்டீங்கன்னு. அப்புறம் ஏன்டா அவ்வளவு மெதுவா பேசுன? காதல சரியா உள்ள இல்ல, வயசாயிடுச்சு, காதை தீட்டி வச்சுன்னு கேட்டிருந்தேன். முடிவா என்ன ரிப்ளை கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல அங்கிள். இந்த பாரு, ரெண்டு பேருக்கும் ஒரே மெசேஜ் தான் வந்திருக்கு, ஐ மிஸ் யூன்னு. நம்ம எதுக்கு வேற ரிப்ளை அனுப்பணும்? அவன் என்ன அனுப்பிச்சானோ அதையே நம்மளும் அனுப்பிச்சிடலாம்ல. அட்லீஸ்ட் அது என்னன்னு நமக்கும் தெரிஞ்சிட்ட மாதிரி இருக்கும்ல. சார், என்ன சார் நீங்க? ஏன் நிலைமை என்ன, அவங்க நிலைமை என்ன யோசிக்கவே மாட்டீங்களா நீங்க? We are both traveling with different emotions for different reasons. Two people, different reason, different emotion. ரெண்டு டிஃபரெண்ட் பிளேஸ்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து பேசி சந்திக்கணும் அப்படின்றது எங்கேயோ எழுதப்பட்டிருக்குடா. இதெல்லாம் கேயாஸ் தியரி அப்படின்னு சொல்றவன் ரொம்ப தப்புன்ற. இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனா மூணாவது ஒருத்தர் இப்படி வந்து மூக்க நுழைப்பாருன்றதெல்லாம் சுப்பீரியர் பவர் இல்ல, கேயாஸ் தான். அதை பத்தி அப்புறம் பேசலாம். என்ன மெசேஜ் அனுப்பிச்சா அதை சொல்லு. சார் சரிடா, சென்சார் பண்ணி சொல்லு. சரி, நீ wait. In 8 hours I will land. In 18 hours I will be near. In 18 days we will be here to live together. எக்ஸலண்ட். நம்மளும் அதே அனுப்பிச்சு சொல்லலாம். ஆமா,
In 8 hours I will land. அமுக்கு. In 18 hours I will be near to you through Skype. In 18 days I will come back to live together. அங்கிள் 18 டே போதும். 18 நாள் அங்க இருந்தேன்னு வச்சுக்கோ, ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டு போனேன்னா அதை வச்சு 10 மாசம் ஓட்டிடலான்ற. அப்புறம் எப்பெல்லாம் சார்ஜ் குறையுதோ ஃப்ளைட் சார்ஜையும் சேர்த்து தான் சொல்றேன். அப்பெல்லாம் ஒரு எட்டு வந்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கேன், அவனோட சண்டையும் போட்ட மாதிரி இருக்கும், சப்போர்ட்டும் பண்ண மாதிரி இருக்கும். எப்படி அதுக்கும் சேர்த்து அவனை சம்பாதிக்க சொல்லு. உனக்கு தான்டா சொல்றேன். அனுப்பிச்சுட்டியா? இப்ப அந்த மெசேஜ் எடுத்து படிச்சு பாரு, எவ்வளவு ஐ நீ யூஸ் பண்ணிருக்க அப்படின்னு தெரியும். ஏதோ அவன் ஐ ஐ ஐன்னு இருக்கான்னு சொன்னியே, ஒரு ஐ மிஸ் யூ அப்படி புஷ் ஆயிட்டியே. Jairam, some coffee for you. ஐயோ வேண்டாம், $5 கேட்பான், கிட்டத்தட்ட 350 ரூபாய். என்ன நீங்க விளையாடுறீங்களா? ஜெயராம், ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், ஆ. இந்த கன்வெர்ட் பண்ணி பார்க்கறத அவாய்ட் பண்ணுங்க. தட்ஸ் நாட் கரெக்ட். ஆக்சுவலா இப்ப சென்னையில போய் காஃபி குடிக்கிறேன், 30 ரூபான்றான். 30 ரூபான்னு சொல்லுவேல இல்ல 3000 காசுன்னு வைங்களா? ப்ளீஸ் அவாய்ட் தட். ஓகே ஓகே ரைட். மனோ, how about some coffee for you? தேங்க்ஸ். இப்ப வேணும்னு சொல்றியா வேணான்னு சொல்றியா நீ? இல்ல இப்ப தேங்க்ஸ் சொன்னியே, அவர் காஃபி வேணுமான்னு கேட்டதுக்கா இல்ல காஃபி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கா? அது அவருக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. என்ன ஒரு கன்றாவி காஃபி பாத்தீங்களா இது? இந்த மாதிரி காஃபி என் ஒய்ஃப் போட்டா கண்ணாபின்னு திட்டிடுவேன் நான். ஆமா, நான் சென்னைக்கு திரும்பி போறதுக்கு இன்னொரு காரணமே இந்த காஃபி தானா பாத்துங்களேன். ஆமா, இந்த காஃபி இப்படி இருக்கும்னு தெரிஞ்சுதான் நீ வேணான்னு சொல்லிட்டியா? அங்கிள், இவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். அதை கேட்டு யோசிச்சு பார்த்தா இரு, நான் இப்போ ஒன்னு யோசனை பண்றேன். நீயும் அப்ப இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுன்னு தான் இருந்தியா? தூங்கலையா? ஆமா அங்கிள், அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ப்ராப்ளமே இல்லாம இங்க டிராவல் பண்றது நீங்களும் நான் மட்டும்தான். ஸோ ப்ராப்ளம் இல்லாம இருக்கணும்னா either we must be young or old, right? அது அப்படி இல்லம்மா. ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்காம இருக்கணும் அப்படின்னா either you should have already faced it or you should be ignorant of it. அமெரிக்கால தான் செட்டில் ஆகணும்னு நான், அமெரிக்காவே வேண்டான்னு நீங்க. இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் கூட ஏஜ்னால தானே. நான் அமெரிக்கால செட்டில் ஆயிட்டேன்னா ஃபியூச்சர்ல நான் நக்குலாவோ புஷ்பக்காவோ அப்பன்னாவோ உங்க சன்னா இல்லாட்டி அவங்க டாக்டரா யாரா இருப்பேன்னு. இந்த பாருமா, நீ யாரா வேணா இருந்துக்கோ, ஆனா உங்க அப்பா ஜெயராமன் ஆகாம பாத்துக்கோ. ஏற்கனவே கோயம்புத்தூர் பக்கம் ரிச் ஓல்ட் ஏஜ் டவுன்ஷிப்பா கட்டின்னு இருக்கான். எனக்கும் என் பையனுக்கும் 2 மாசமா ஒரே சண்டை, ஒரே விஷயத்துல தான் சண்டை. அவன் என்ன சொல்றான், அம்மாவும் நீயும் இங்க வந்து என்னோட செட்டில் ஆயிடுங்க அப்படின்றான். நான் அதெல்லாம் முடியாதுடா, பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கின்னு மரியாதையா நீ சென்னை வர வழி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் ஜெயராம், நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? அப்படி இல்லை சத்தி. 60 வருஷம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அடுத்த 20 வருஷம் இப்படித்தான் இருக்கணும்னு கடைசி 20 வருஷம் ஒரு கனவு கண்டுட்டு அதெல்லாம் மாத்திக்கோன்னு சொன்னா முடியுமா? ஏன் இப்போ நாங்கெல்லாம் மாத்திக்கலையா? நெசசிட்டி உங்களை ஃபோர்ஸ் பண்ணிருக்கு, அதனால மாத்தின்னு இருக்கீங்க. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க, மாத்தின்னு இருக்கீங்களா இல்ல மாட்டின்னு இருக்கீங்களா? இத பாருங்க, நான் என் சன் கிட்ட சொன்னதுதான் உங்க டாட்டர்ஸ் பார்த்தாலும் சொல்லுவேன். இதோ இவ நகுல் இவங்க எல்லாரையும் சொல்றது, நீங்க எப்படி வேணா இருந்துக்கோங்க, ஆனா எங்களோட 60 வருஷ வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அதை மாத்திக்க சொல்றது கிரைம். பட் ஜெயராம், அவங்க அங்கேயும் நாம இங்கேயும் இருந்தா முடியுமா? இப்ப நம்ம இல்லாம அவங்களால அங்க இருக்க முடியும்னா அவங்க இல்லாம நம்மளால இங்கேயும் இருக்க முடியும். என்ன மிச்ச சொந்தங்கள் எல்லாம் கொஞ்சம் விலக்கி வச்சதுனால தான் ப்ராப்ளம்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை. எவ்வளவுதான் சொந்தங்கள் இருந்தாலும் நம்ம குழந்தைங்க தானே நமக்கு பில்லர்ஸ்.
நோ டவுட் பட் வீட்டுக்கு தான் பில்லர் முக்கியம். ஃபேமிலி அப்படின்றது ஒரு ட்ரீ, அதுக்கு அஸ்திவாரமே அதோட ரூட் தான். ட்ரீ பிரான்ச் அவுட் ஆகலாம், ஆனா இடம் பெயரக்கூடாது. சத்தி, நான் எந்த நம்பிக்கையில என்னோட ஒய்ஃப் அண்ட் ஒரே சன் 2 பேரையும் விட்டுட்டு தனியா சென்னைக்கு போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? அங்க போனா என்னோட பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரே நம்பிக்கை தான். 14 hours 15 hours எல்லாரும் என்னென்னவோ திங்கிங்ல இருக்காங்க. ஆனா 2 மாசமா நான் ஒரே ஒரு திங்கிங்ல தான் இருக்கேன். Why should I stay in a place where I should not belong to? Well, Jairam, probably நீங்க இந்த greener side of Americaவை பார்க்காம இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. See, good systems. To a larger extent, corruption common man அங்க affect பண்றது இல்ல. Okay? எல்லாத்துலயுமே ஒரு smooth flow இருக்கு. நான் எவ்வளவுதான் இந்தியாவை நேசிச்சாலும் ரசிச்சாலும் இங்க வரும்போதெல்லாம் இங்க இருக்கிற பீப்புள் அண்ட் பாலிட்டிஷியன்ஸை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு கோபம் வருது. சத்தி, நீங்க அமெரிக்கா வந்து இந்தியாவை தேடல, அதே மாதிரி இந்தியா வந்து அமெரிக்காவை தேடாதீங்க. நீங்க அது தப்பு. என் பையன் அங்க நிறைய இடத்துக்கு என்னையும் கூட்டின்னு போயிருக்கான் சார். நயாகரா அதெல்லாம் பார்த்தேன், ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. இத பாருங்க, நயாகராவை பார்த்தா பிரமிப்பா இருக்கு, ஆனா கங்கையை பார்த்தா தான் டிவினிட்டி. Irrespective of it is not so clean. Sir, every year lot of people including many Americans, foreigners இந்தியாவுக்கு வந்துன்னு தான் இருக்காங்க. அவங்க இங்க வரும்போது அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். நீங்க சொல்ற அத்தனை ரீசன்ஸ், பொல்யூஷன் ஏரியா, கரப்ஷன், இது எல்லாமே தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க இங்க வராங்க. ஏன்? இது எல்லாத்துக்கும் மேல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அதனால தான். எதை காம்ப்ரமைஸ் பண்ணணும், யாரை காம்ப்ரமைஸ் பண்ணணும், இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடுச்சுன்னா ஐ திங்க் டெசிஷன்ஸ் கேன் பி மேட், ரைட்? அது தெரியாம இருக்கிற வரைக்கும் தாமா லைஃப். இப்ப இந்த ஃபியூச்சரை பத்தி ஜோசியம் பார்க்கறான் பாத்தியா, அவனை பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அடுத்த நாள் காத்தால எழுந்தா என்னென்ன அதிசயங்கள், ஆச்சரியங்கள், அதிர்ச்சிகள் காத்துன்னு இருக்கு அப்படின்னு தெரியாத வரைக்கும் தான் அது லைஃப். அதனால தான் அது மொத்தமா தெரியாம போகும்போது லைஃப் ஹஸ் லெஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். Well, I agree, Manu. For example, இந்த ட்ரிப்பையே எடுத்துக்கோயேன். நீ என்ன பிளான் பண்ணியிருப்ப? நேர யூஎஸ்லேருந்து கிளம்புறோம், தோஹா ஏர்போர்ட்ல ஒரு 1 or 2 hours கனெக்டிங் ஃப்ளைட் அப்படி போறோம் அப்படின்னு. பட் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை you would not have planned, right? Yeah, இந்த பயணம் வந்து பிரேக் ஆறப்போ I just got so irritated. பட் இப்போ இங்கே இருந்துடலாம்னு தோன்றுது. That's it. அங்கிள், நான் கௌதம் கிட்ட பேசினேன். அவன் அவங்க ஆபீஸ்ல சொல்லியிருக்கான் that he wants to go back to Indiaன்னு. அவங்க சொல்லியிருக்காங்க இமீடியட்டா அனுப்ப முடியாது, இன்னொரு 6 months or 1 year வெயிட் பண்ணுங்க, அங்கேயே we will start a branchனு சொல்லியிருக்காங்க. எக்ஸலென்ட். அங்கிள், I have decided to go back to கௌதம். அதனால சென்னை டிக்கெட் கேன்சல் பண்ணி டெக்சாஸ்க்கே டிக்கெட் போட சொல்லிட்டேன் புஷ்பக் கிட்ட. எக்ஸலென்ட்மா, போமா, நீ போய் அவனோட இரு, அதான் லைஃப். அண்ட் இங்க இந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் உங்க கூட இருந்தது கண்டிப்பா இன்னும் அடுத்த 6 மாசத்துக்கு தாங்கும். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். தேங்க்ஸ் அங்கிள். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? தோ இருக்கானே நக்குல், அவனுக்கு சொல்லு. அவன் அனுப்பிச்சா அதே மெசேஜ் தானே நம்மளும் அனுப்பிச்சோம். சார், wait in 18 days we will be here னு சொன்னல்ல, அதுக்கு நாம 2 பேரும் சேர்ந்து இங்க வரதுக்கு 18 days ஆகுமான்னு கேக்குறா சார். ஆமா, என்ன அதுல பாத்துட்டே இருக்க அப்பையில இருந்து? சார், எங்க வீட்ல எல்லாரும் மண்டபத்துக்கு போயாச்சு. வெட்டிங் செரமனிஸ்லாம் ஆரம்பிச்சிச்சு. அமெரிக்கால இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெட்டிங்கை பார்க்கணும்னு வெப்காஸ்ட் நான் அரேஞ்ச் பண்ணேன். கடைசியில நானே அதுல தான் சார் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது வெட்டிங் முடிஞ்சு வீடியோ கேசட் இருக்கு பத்தியா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து உட்கார்ந்து பாக்குறத பார்த்திருக்கேன். ஆனா தன்னோட வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை தானே பார்க்குற முதல் ஆள் நீதாயா. அப்புறம் நாங்க யோர் டிக்கெட்ஸ் பேக் டு டெக்ஸஸ். நீங்க எங்கேயாவது சென்னைக்கு போற டிக்கெட்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன். உங்களுக்கு அது இமெயிலாகவும் வந்திருக்கும். குட் குட் குட். தேங்க்ஸ் புஷ்பக். நீ போன உடனே லெட்டர், சிச்சி பேரு லெட்டர், ஸ்கைப் போடு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், அங்க போன உடனே ஃப்ரீயா தான் இருப்பேன் 5 நாள் வாரத்துக்கு.
உட்காந்து அந்த விளையாட்டை கொஞ்சம் நன்னா விளையாட கத்துக்கோ. புஷ்பக், கிளம்பலாம் சார். இழந்த விஷயங்களுக்கு நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு மருந்தா இருந்தது. அப்பாவுக்காக பார்த்து பார்த்து ஆசையா கட்டின வீடு. ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் தட். ஸோ நான் திரும்ப அமெரிக்காவே போகலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த வாட்டி ஒரு வைராகியத்தோட அங்கே போகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், திரும்ப கண்டிப்பாக ஊருக்கு போகிறோம். அந்த வைராகியம். இழக்கக்கூடாத ஒன்றை இழந்துட்டேன். எதுக்காக அதை இழந்தேனோ அதை நான் இழக்க விரும்பலை சார். Passengers flying through Qatar Airways flight bound to Texas are requested to proceed to Gate 7 in 3rd floor. Report to Terminal 5 officer. புஷ்பக், இப்ப கேட்கலாமான்னு தெரியல, ஆனா இந்த பயணம் நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு மாற்றத்தை கொடுத்துருக்குல்ல. I think we should record it by taking a selfie. கண்டிப்பா. ஆக்சுவலா நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டச்சில் இருப்போம். இதுல இருந்து நம்ம வாழ்க்கை எப்படிலாம் மாறுது அப்படின்றதையும் யோசிப்போம். ஓகே, டெஃபினெட்லி புஷ்பக், இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஷூர் சார். ஏமாற்றத்தில் ஆரம்பிச்ச இந்த பயணம் பல மாற்றத்தை தந்திருக்கு. அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். மறக்கிறேன். Passengers bound to Chennai flying in Qatar Airways are requested to proceed to Gate 1 in ground floor. மிஸ்டர் ஜெயராம், நானும் ஊருக்கு போய் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பேசுறேன். என்னோட சிஸ்டர், பிரதர்ஸ் எல்லாத்தையும். அவங்க யாராவது ஒருத்தர் அந்த வீட்டை பார்த்துக்கிறேன், அந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னாலோ, இல்லை அவங்களோட பசங்க யாராவது இருக்கேன்னாங்களோ, ஐ வாண்ட் டு ப்ரொடெக்ட் தட் ஹவுஸ். Mr. Jairam, you have made a lot of difference to all of us who are flying with you. Thank you very much. உங்களை நான் ஃப்ளைட்ல பார்க்கறேன். Yes. This is a boarding announcement for Mr. Jairam flying in Qatar Airways 16559 to Chennai. We request you proceed to gate number 1 in ground floor. This is the final boarding call for Mr. Jairam flying in Qatar Airways 16559 to Chennai. Passenger is requested to proceed to gate number 1 in ground floor immediately. ஜெயராம் ஜெயராம் ஜெயராம்னு இந்த ஊர்லயும் ஒரு 10 வாட்டி என் பேர் கேட்கட்டுமே.